போன தடவை ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய என்ன சக்ஸஸ் பொறுத்து நாங்கள் செகண்ட் பார்ட் பண்ணலான்ட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் இஷ்யூஸ் இன் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான மெயின் டாப்பிக்கில் பயங்கர சப் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து போன வாரத்தில் பேசியிருந்தோம். அண்ட் ஒரு 2-3 டாபிக் இன்னும் நாங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அதனால தான் நெக்ஸ்ட் பார்ட்டும் பண்ணலான்னு ஒன்ஸ் அகெயின் ஐ எம் ஜாயின் பை அஜய். தேங்க்யூ ஸோ மச் அஜய், இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணதுக்கு. ஃபர்ஸ்ட்லி அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கறதுக்கு காமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அட்ரஸ் பண்ணேன் அஜய். ஸோ ஹவு குட் வாஸ் இட் ஆர் ஹவு டிட் யூ ஃபீல்? ஃபெல்ட் ரியலி குட்டா. இது வந்து நம்ம அந்த இதுலேயே பேசியிருந்தோம். நம்ம இது ஒரு வேலிடேஷன் மாதிரி தானே. நம்ம கம்யூனிட்டி வந்து லைக் வி ஆர் ஜஸ்ட் சீடிங் குட் தாட்ஸ். அது மரமாக வளர்ந்து பெருசாக ஆறுதுன்றது வந்து லைக் வீல் கண்டினியூ டு டூ வாட் வீ நீட் டு டூ, ரைட்? வேர் நம்ம இது வரைக்கும் கேதர் பண்ண நாலேஜை வி ஆர் ஜஸ்ட் புட்டிங் இட் அவுட் டு த யூனிவர்ஸ். ஸோ அந்த விஷயத்தில் ஐ திங்க் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இஸ் ஆல்மோஸ்ட் லைக் டெல்லிங் தட் there is appetite, there is hunger for such information. So to that extent I'm feeling really good about it. Exactly, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த இதுக்கு மக்கள் கொடுத்து எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி வெரி நைஸ். வித்தவுட் எனி டிலே அடுத்த டாபிக்குள்ள அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உள்ளே போயிடலாம். இது வரைக்கும் இது பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ லிங்க் வந்து இங்கெங்கேயும் இந்த பக்கம் வரும் மேலே. அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு 3 டாபிக் பேசணுமா? ஏன் அஜய்? 3 டாபிக்ஸ் பேசணும்னு நினைக்கிறேன். 5 பேசணும். 5 டாபிக், 4 that expanded into 5. Yeah, exactly. ஸோ மறக்காம அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கான்டெக்ட் கிடைக்கும். என்னடா இவனுங்க பாட்டு ஸ்ட்ரைட்டாக டாபிக் உள்ள போகாதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்டெக்ட் என்னடா கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்லி லெட்ஸ் கோ இன்டு தி நெக்ஸ்ட் ஒன். பெரிய பிரச்சனை இப்போதைக்கு இருக்கிறது வந்து வி ஆர் ஆல் ஐ வுட் சே ஓல்ட் ஃபேஷன் ஃபுட்பால் ஃபேன்ஸ். ஐ மீன் நானே ஓல்ட் ஃபேஷன் இருக்கிறோம் நம்மள. அப்போ நினச்சிப்பேன் நம்மளுக்கு 10 வருஷம் முன்னாடி ஃபாலோ பண்ணவங்க என்ன சொல்லுவாங்கன்னு. ஸோ நமக்கு எப்படின்னா ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து ஒரு டீமை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எனக்கு இந்த டீம் தான்டா அப்படின்னு வந்து நிப்பாட்டுற ஸ்டேஜுக்கு தான் நம்ம ஃபுட்பாலர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். லைக் எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஒரு கிளப்பை விட்டுட்டு வெளியே போகும்போது, இல்லை உள்ளே வரும்போது எவ்வளோ பேஷனோட வா இத்தனை வருஷமா நான் ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு உள்ளே வருவாங்க. இப்போ அந்த லாயல்ட்டிங்கிற ஆஸ்பெக்ட் நிறைய ஒரு ஒப்பீனியன்லேருந்து பார்க்கலாம். லைக் பிளேயர்ஸ்லேருந்து பார்க்கலாம், ஓனர்ஸ்லேருந்து பார்க்கலாம், நிறையா சைட்லேருந்து பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ்லேருந்தே பார்க்கலாம். அந்த லாயல்ட்டி இன் ஃபுட்பாலுங்கிறத விட த பேஷன் அண்ட் த வே தட் தே வாண்ட் டு பிளே த கேம் ஆர் டு ரெப்ரசன்ட் தெம்செல்வ்ஸ் மாறிக்கிட்டே வருதா? கண்டிப்பாக. ஐ திங்க் நான் இன்னைக்கு இந்த செக்கப் போட்டிருக்கிறதே வந்து கரெக்டாக நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஹாமில்டன் மூவ் ஃப்ரம் மெர்சிடிஸ் டு ஃபெராரியில் அதுவுமே ஒரு லாயல்ட்டி இஷ்யூ தான். இப்போ வந்து நிறைய ஃபேன்ஸுக்கு வந்து மெர்சிடிஸ் சப்போர்ட் பண்ணுறதா ஃபெராரியை சப்போர்ட் பண்ணுறதான்ற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ஹாப்பி கோஇன்சிடென்ஸ். பட் நம்ம 2 பேர் டீமோட ஃபேன்ஸ் தான் மச்சான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிரீமியர் லீக் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஷியராராக இருக்கட்டும், லைக் லிவர்பூலுக்கு வந்து ஜெரார்டாக இருக்கட்டும், ஃபவுலராக இருக்கட்டும், ஆர் கேரகராக இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்து நம்ம ஃபேன் பேஸ்க்குள்ளே எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கோ நீ அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அக்ராஸ் த பிக் என்ன சொல்கிறது அந்த டாப் 20 கிளப்ஸில் இருக்க ஃபேன்ஸ் கிட்ட போய் கேட்டோன்னா தே வில் நாட் ஹேவ் த சேம் ரெஸ்பெக்ட் தட் வி ஹேவ். பிகாஸ் அவங்களுக்கு என்னென்னா லாயல்ட்டிலாம் ஓகே, கிரேட் பிளேயர்ஸ்லாம் ஓகே. இவங்க 2 பேருமே பேலண்டார் இதில் வந்து முடிச்சிருக்காங்க 2nd and 3rd, ரைட்? ஷேரார் இந்த 90s அகெயின்ஸ்ட் ஜார்ஜ் பியா போயிட்டு 2nd he came, and Steven Gerrard in 2006, right? Ronaldinho they lost, Lampard and Gerrard, right? முடிச்சதுலாம் ஓகே, நல்ல பிளேயர்ஸ் தான். பட் டைட்டில் இருக்கா? ரைட்? டைட்டில் இல்லைன்னா பெரிய பிளேயர் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிராண்டிங் பண்ணிட்டோம். ஐ திங்க் 90s and 2000s ஆடின எல்லா பிளேயர்ஸுக்குமே அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஃபீவர் பிச்சா இல்லை இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம், ரைட்? ஒரு பிளேயர் ஒரு கிளப்புக்கு ஆனா அவன் முக்காசி அந்த கிளப்புக்கு தான் ஆடுவான். ஒரு வருஷம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு லைஃப் ஸ்பேனில் மிஞ்சி போனால் ஒரு 4-5 கிளப்பு. அதுவும் அந்த எஸ்பெஷலி மேரடோனா மாதிரி ஆளுங்களுக்கு, ரைட்? ஏன்னா அவங்க வந்து காசு கொடுத்து நீ கேமெல்லாம் ஜெயிக்க வேண்டாம், நீ வந்து எனக்கு ஷர்ட் செல் பண்ணாலே எனக்கு வந்து ரைட் உனக்கு வந்து பயங்கரமாக ரெவென்யூ வந்துடும் அப்படின்றனால அதுதான் ஜாஸ்தி. ஆவரேஜாக 1-2 கிளப்பு தான் மேக்ஸிமம்.
ஸோ 90s தான் அந்த இது சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஸோ லாயல்ட்டின்றது வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து இஸ் லைக் நீ சொன்ன மாதிரி ஒரு டிஎன்ஏல இருக்கிற ஒரு ஐட்டம், ரைட்? அண்ட் இன்க்ரீசிங்லி அதோட டெஃபினிஷன் இஸ் சேஞ்ச்ட் கம்ப்ளீட்லி. நம்ம இப்போ ட்ரெண்டோட எக்ஸாம்பிள் நம்ம போகும்போது பேசலாம். பட் ஐ திங்க் லாயல்ட்டியோட டெஃபினிஷன் இஸ் கான்ஸ்டன்ட்லி பீங் ரீரிட்டன் பை so many different people, and the pen is being held by fans, coaches, club, what do you call it, administration in terms of owners or hunser, media, right? Ellarme is wanting to hold that pen and right, idudanda loyalty அப்படின்னு வந்து எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு. இல்ல இப்போ பிளேயர்ஸ் ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஆல் தீஸ் பீப்புள்னு தோணுதா? லைக் ஷுட் தே ஆர் ஷுட் தே நாட் அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்ல. அதாவது பேசுறவன் பேசத்தான் செய்வான். நீ சொன்ன அந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்ப, ஒன் அந்த ஓனர்ஸ் தே ஹேவ் தி என்டையர் பவர். இப்போ நீங்க யூஎஸ்ல என்பிஏல யூ ஃபாலோ இட் அஸ் வெல், யூ நோ தட் ஈவன் வித்வுட் த பிளேயர்ஸ் பர்மிஷன் அண்ட் ஓனர் கேன் ட்ரேட் பிட்வீன் டூ ஃப்ரான்ச்சைசிஸ். அந்த மாதிரி இருக்கு. பட் ஃபுட்பால் அட்லீஸ்ட் அப்படி இல்லை. பிளேயர் முடியாதுன்னு சொன்னா then ultimately he won't be able to sell that player to another franchise. அட்லீஸ்ட் அது இருக்கு. அந்த ஓனராச்சு அந்த ஒரு பிடி வச்சிருக்கான். ஓகே, இப்போ அந்த பிளேயர் வந்து எனக்கு விளையாடணும்னு ஆசைப்பட்டானா என்னால் பணம் கொடுத்துட்டு ஆஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி வேண்டாம்னு நினைச்சேன்னா என்னால் பணம் வாங்குறது எனக்கு அந்த பிளேயர்ட்ட ஆஃபர் பண்ண முடியும். பட் மீடியா, ஃபேன்ஸு, வேற சொல்றது இந்த அவுட்லெட்ஸ் லைக் ஜென்ரல் நியூஸ் பேப்பர் அவுட்லெட்ஸு, அவங்க எல்லாம் வந்து எந்த விதத்துலையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது ஒரு பிளேயர். நீ கண்டமேனுக்கு நீ எழுதலாம். they have, I mean it's obviously free speech, என்ன வேணாலும் எழுதலாம். நீ சொன்ன மாதிரி அந்த பெண்ணை யார் வேணாலும் ஹோல்டு பண்ணலாம். ஆனா அதை பிடிச்சி சைன் பண்றது அந்த பிளேயரா தான் இருக்கணும். கரெக்டா? so do you agree with the way that players are getting too mentally affectedங்கிறது இந்த காலத்துல ஒரு டேர்ம் ஆயிடுச்சு இல்ல, ஞாபகம் இருக்கா? லைக் everyone says இந்த சோஷியல் மீடியா காலத்துல வந்து பிளேயர்ஸ் பயங்கரமா மென்டலி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் பிகாஸ் they give heed to all of this ன்னு சொல்லுவாங்கல்ல. இதுக்கு நான் மதிப்பு தரேன், இதுக்கு நான் மதிப்பு தரேன், இதுக்கு நான் மதிப்பு தரேன். அது தரணுமா வேணாமா? at the end of the day அவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் தானே, ரைட்? அவங்களோட எவ்ரிபடி இஸ் சேசிங் சக்ஸஸ் தான், ரைட்? அந்த சக்ஸஸோட டெஃபினிஷன் சம்டைம்ஸ் இஸ் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் போகும்போது லைக் இப்போ வந்து கிளாசிக் கேஸ் இப்போ நீ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, சேம் கேரகர் who was talking about Isaac having to move, like அவன் வந்து எப்படி சொன்னானா, he has to move to a bigger club to create a legacy அப்படின்னு சொன்ன ஆளு இப்போ ட்ரெண்ட்டை பத்தி அழுன்னு அழுறான், saying ஏன் ட்ரெண்ட் should move to Real Madrid, right, to create a legacy. அவன் வந்து லிவர்பூல்லே பண்ணலாமே அப்படின்னு. நீ லெவல்ஸ்ல பார்த்தனா மேபி லிவர்பூல் is a bigger club. நீ அப்படி யோசிக்க முடியாது. ஓ எஸ், நீ எப்படி கம்பேர் பண்றீங்கன்னா நீ நியூகாசில் டு லிவர்பூல் டு ரியல் மேட்ரிட் கம்பேர் பண்ற. கரெக்ட். ரைட். ஸோ வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் ட்ரெண்டா இருக்கணும், லைக் வேற யாரா இருக்காங்கன்னா, ஸோ வாட் பீப்புள் வில் ஜென்ரலி திங்க் இஸ், நான் இந்த இது முடிக்கும் போது வாட் ஷுட் ஐ பி ரிமெம்பர்ட் ஃபார். இப்போ ஷியரார் ரிமெம்பர் பண்றவங்க அந்த 260 கோல்ஸ் அவன் அடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஆர் சம்படி எல்ஸ் ஹட் ஓவர்டேக்கன் ஹிஸ் நம்பர்னா, ஷியரார் மாதிரி ஒரு பிளேயரை மறந்துருப்போம். ரைட்? ஜெரார்ட் வந்து அந்த 2005ல அந்த இஸ்தான்புல் அந்த ஃபைனல்ல ஹேட் ஹி நாட் டர்ன்ட் அப் அண்ட் அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து அவன் போட்ட பெர்ஃபார்மன்ஸ் அவன் போடலைன்னா ஜெரார்டை மறந்துருப்போம் கண்டிப்பா. ஏன்னா இப்ப இருக்கிற மக்கள் வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ டைட்டில்ஸ் தே வாண்ட் டு சம்மரைஸ். நீ வந்து ஜெரார்டை பத்தி ஒரு 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 என்ன சொல்றது, 1 மணி நேரம் நீ ப்ரோக்ராம், அதெல்லாம் தேவையில்லை. சுருக்கமா சொல்லு, எவ்வளவு பேலண்டார் 0, தேர்ட் அதெல்லாம் வேண்டாம்ப்பா, செகண்ட் பிளேஸ் அதெல்லாம் தேவையே இல்லை, ஒரு பேலண்டார், டைட்டில் எவ்வளோ, பிளாக் பர்ன்ல 1, ஓகே, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லையே, ஓகே அவ்வளோதான்ப்பா, இவன் இவனோட லெகசி அப்படின்னு அவங்க வந்து சிமெண்ட் பண்ணிடுறாங்க. they are all trying to summarize. I think I can compare this with நீ சொன்ன அந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல ரொனால்டோ vs சாலான்னு பண்ணாங்க, நீ கண்டிப்பா அதை பார்த்துருப்பேன். who is going to be the right wing in the Premier League 11 சொல்லிட்டு. see இது வந்து எல்லாருமே என்னோட ஒப்பீனியன் கேட்டாங்க, நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன், அதை நீ also சொல்லு. என்னன்னா அவங்க கேட்ட சிம்பிள் கேள்வி, பிரீமியர் லீக் 11ல அந்த ரைட் விங்ல யாரை போடுவ அப்படிங்கிறது. அந்த 2 பேர் பேசினாங்க. ஐ திங்க் இட் வாஸ் நீவ் அண்ட் பூவி. யா, நீவ் அண்ட் பூவி.
அவங்க பேசினாங்க. நீவ் வந்து ஷி ஹேட் வெரி வேலிட் பாயிண்ட்ஸ் ஆஸ் டு சே 8 இயர்ஸா இவன் வந்து 20+ கோல்ஸ் போட்டிருக்கான். எவ்ரி சீசன் 20+ கோல்ஸ் பிரீமியர் லீக்ல போட்டிருக்கான். லான்ஜிவிட்டியும் இருக்கு. இப்போ ஒரு பிரீமியர் லீக் இருக்கு. ஹி ப்ராபப்ளி மைட் வின் 2 டு ஈக்குவல் ரொனால்டோ. ஆமா, ஆப்வியஸா பேலண்டார் இல்ல. பூவே ஒரே வார்த்தையில த பேலண்டார் இருக்கு, பேலண்டார் இருக்கு, பேலண்டார் இருக்கு. சாம்பியன்ஸ் லீக்கும் இதுவும் பிரீமியர் லீக்கும் ஒரே சீசன்ல வின் பண்ணா. சாலா பார்த்தாலும் சாம்பியன்ஸ் லீக் வச்சிருக்கான். லான்ஜிவிட்டி ஃபேக்டரும் எக்ஸ்ட்ராவும் இருக்கு. நோ ஒன் இஸ் கம்பேரிங் சாலா டு ரொனால்டோ வித் ரொனால்டோஸ் ஃபுல் கரியர். அந்த பாயிண்டே இட் வாஸ் ரொனால்டோஸ் பிரீமியர் லீக் டைம் வர்சஸ் சாலாஸ் பிரீமியர் லீக் டைம், which I feel Salah will obviously overtake Ronaldo. அதுல எனக்கு டவுட்டே கிடையாது. பட் ஆன் அ பிகர் ஸ்கேல் ஓவரால் கரியர் எடுத்து பார்த்தா ரொனால்டோ இஸ் வாட் 10,000 மைல் பெட்டர் தென் சாலா. அது யாருமே டினை பண்ண போறதே கிடையாது. நீ சொன்ன அதே பாயிண்ட் தான் நான் திரும்பி வரேன். என்னன்னா, எவ்வளவு அவார்டு இருக்கு, பேலண்டார் இருக்கு. ரொனால்டோ வந்து யுனைடெட் கூட பேலண்டார் இருக்கு. சரிடா, ஒரு சீசன் அவன் பண்ணா ஓகே, யாருமே டினை பண்ண போறது இல்ல. அப்ப மீதி சீசன்ஸ் எல்லாம் வந்து ஒரே சீசன் ஒருத்தன் வந்து பயங்கரமா பண்ணிட்டு மற்ற சீசன் பண்ணானா, நான் வந்து ஜிப்ரில் சீசே, பாப்பிசா அவங்களாம் சம பிளேயர்னு சொல்லிடுவேனே. நியூ காஸ்ல பண்ணாங்கல்ல, 5th பிடிக்க வச்சாங்களே, அப்ப அவங்க சம்ம சீசன்ல அவங்களா பிரீமியர் லீக் ஆல் டைம்ல இது போகணும்ல. கரெக்ட். நீ சொன்ன அதே தான். நீ எடுத்தா ஒரு பிளேயர் கம்பேர் பண்ற, பேலண்டர் இருக்கா, ஓகேப்பா சம பிளேயர் அவன், அவ்வளவுதான். ரியோ ஃபர்டினாண்ட் 11 PL டைட்டில், அவன் ஓகே சம பிளேயர்ப்பா. வெர்ஜில் வேன் டைக் ஒரே PLரா, அவன்லாம் ஒரு டிஃபெண்டரா, அவ்வளவுதான். ஸோ இதோட ஃபிளிப் சைட், இப்போ நம்ம வந்து பிளேயரோட, இப்போ நம்ம பேசுறது வந்து பிளேயரோட சைக்கியை பத்தி பேசுறோம். கரெக்ட். Right, this will determine loyalty. Right, ஏன்னா ஒரு player's loyalty towards a club is cannot be blinding. Right, நம்ம எல்லாருமே ஒரு கம்பெனியில இருக்கோம். அந்த கம்பெனி கீழே போகணும்னே நினைச்சிட்டு நம்ம அதே கம்பெனியில் உட்காந்துட்டு இருக்கோமா? தப்பு. Right, now at the end of the day we have to do right by our families, right by our own talent, and then loyalty. அஜய், ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஆர் நார்மல் பீப்புள் அஜய்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இப்போ நீ சொல்ற எல்லாமே வந்து நார்மல் பீப்புளுக்கு பொருந்தும். கரெக்ட். we have a job, ஃபேமிலியை பார்க்கணும், பணம் முக்கியம், we cannot afford what we at least need to afford basic necessities of life. நம்மள நார்மல் பீப்புளுக்குள்ள வந்துறோம். கரெக்ட்டா? கரெக்ட். ஃபுட்பாலர்ஸ், கிரிக்கெட்டர்ஸ், ஹூவர் ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, 11 பேர் தான் கிரிக்கெட் ஆட முடியும். நான் சொல்றது அட் அ டைம்ல. அதுல 1 பில்லியன் பீப்புள்ல 11 பேர் செலக்ட் ஆயிட்டு போய் ஆடுறாங்க. சோ அப்பவே they don't come under the normal people categoryல. அதனால ஃபுட்பாலர்ஸ் கேக்குறாங்க, இவன் என்னத்த லாயல்ட்டியோட இவனுக்கு என்ன பெருசா தேவை அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சிடறோம். கரெக்டா? அதனால கேக்குறேன். சோ ஆர் தே நார்மல் சிட்டிசன்ஸ் நம்மள மாதிரி நம்ம பார்க்கணுமா, இல்ல நம்மள ரெப்ரசன்ட் பண்ணி போய் ஒருத்தர் நிக்கிறான், அப்போ நம்ம கேட்கிற கேள்விக்கு நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அவன் ஆடணுமா? சூப்பர் கேள்வி மச்சான். இதுக்கு வந்து ஐ திங்க் ப்ராபப்ளி என்னோட இந்த நியூ காசலோட எக்ஸாம்பிள் வந்து கரெக்டாக பொருந்தோம். ஏன் சொல்கிறேன்னா, டுவைட் கேல்னு ஒரு பிளேயர் ஆடினா எங்களுக்கு. ரைட், அவன் வந்து இஸ் ஒன் ஆஃப் தீஸ் பிளேயர்ஸ் தட் இஸ் இன் பிட்வீன். பிரீமியர் லீக்லையும் அவ்வளோ நல்ல பிளேயர் கிடையாது, பட் சாம்பியன்ஷிப்க்கு இஸ் டூ குட். ரைட், அந்த மாதிரி இன் பிட்வீன் பிளேயர்ஸ். ரைட், அவன் சார்லி ஆஸ்டின் அந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க. ரைட், ஆல்மிரான்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ரைட், அவங்க வந்து நாங்கள் வந்து பிரீமியர் லீக்ல ஆடுற வரைக்கும் அவனை வந்து இவன்லாம் ஒரு பிளேயரா, இவன்லாம் நான் எனக்கு எதுக்கு டீம்ல வச்சிருக்கோம், ரைட், அந்த மாதிரிலாம் வீவர் அவனை பத்தி கேவலமா பேசிட்டு இருந்தோம். அண்ட் ஹி வாண்டட் டு மூவ், அந்த கடைசியாக மூவ் பண்ணும்போது ஹி வாண்டட் டு கோ பேக் டு கிறிஸ்டல் பேலஸ் when we were relegated. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தது. ஸோ வந்து நாங்கள் வந்து அவனை டிஸ் பண்ணோம், சேயிங் பாத்தியா நாங்கள் நீ லாயலாகவே இருக்க மாட்டேன்ற அப்படின்னு. ஸோ அவன் சாம்பியன்ஷிப்ல கூட ஆடி நல்லா ஆடி திருப்பி வந்துட்டோம், மேலே வந்துட்டோம். மேலே வந்தக்கப்புறம் நாங்கள் அதே ஃபேன்ஸ் said he is not good enough for us to play in the Premier League. Player கிட்ட லாயல்ட்டி எதிர்பார்க்கறது ஓகே. நீ as a this thing, what do you call it, as a fan, are you 100% blindly loyal to your players? No, we are not. Can we extend it to club also? Yeah, club loyalty number one thing. இது என்னோட as recent as இப்போ இன்னைக்கு ஃப்ரைடே வெனஸ்டே அன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் இங்கே இருக்கிற ஒரு லிவர்பூல் ஃபேன் சீசன் டிக்கெட் ஹோல்டர் அவன் கேட்டான்ட்ட, இந்தியாவில் இருக்க பசங்க எப்படி ஃபுட்பால் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து வெறும் பிளேயர்ஸை தான் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு. ரைட், எனக்கு அப்படி தான் ஒரு நியூஸ் ஆர்டிகல் படித்தேன், அது நீ உன்ட்ட கேட்கணும்னு நினச்சேன். நான் சொன்னேன், we have gone past that. We are all now club bound. We also have tribalism in our இது.
ரைட். ஸோ அந்த we have what club. extent do you feel, Ajay? I feel no. I feel as long as Messi and Ronaldo do not retire, it is still player focused. I don't think so da. I think like நீ வந்து இங்க இருக்கிற like for example எங்க அந்த எங்க அந்த ஸ்போர்ட் ஆடுறாங்களோ அங்க இருந்து இன்னும் loyalty is still a big thing, right? Especially where maybe the loyalty is now consolidated to the Premier League. நீ வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற ஆஸ்டன் வில்லா இருக்கு, இங்க பக்கத்துல பர்மிங்ஹாம் சிட்டி எஃப்சி இருக்கு, பிளஸ் வெஸ்ட் பிராம் இருக்கு, ரைட்? மிட்லண்ட்ஸ் இஸ் a classic case. இங்க இருக்கிற ஃபேன்ஸ் வந்து பர்மிங்ஹாம் சிட்டி, வெஸ்ட் பிராம் ஆர் நாட் பிளேயிங் இன் த பிரீமியர் லீக், ஸோ வீல் கன்சாலிடேட் அவர் லாயல்டி டு கோ அண்ட் வாட்ச் ஆஸ்டன் வில்லா ஆர் போக மாட்டாங்க. பட் சொல்றேன் அந்த மாதிரி கன்சாலிடேஷனா இருக்காது. லைக் நம்ம ஜென்ரேஷன்ல அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் சேயிங் ஓகே எங்க அப்பா லூஸ் தனமா ஒரு கிளப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான், நான் இங்க பாக்குற நான் பிரீமியர் லீக்ல பாக்குற ஏதாவது ஒரு டீமை பிக் பண்ணி இதான் என்னோட கிளப்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கன்சாலிடேஷன் நடக்குது. பட் ஐ திங்க் லாயல்டி இஸ் ஸ்டில் தேர். நம்ம வந்து மேபி இந்த மெஸ்ஸி ரொனால்டோனால நான் வந்து பாப்புலரா இந்த மாதிரி என்ன சொல்றது, ஏஷியாவா இருக்கட்டும், ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், சவுத் அமெரிக்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இருக்கட்டும், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல புதுசா அந்த ஸ்போர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு இன்ட்ரடியூஸ் வித் ஒன் ஷைனிங் லைட். ஸோ அங்க வந்து அந்த மாதிரி இருக்கும். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இன்னொரு 20 years ரோல் ஃபார்வர்ட் பண்ணனா வில் ஆல் பி ஸ்வோன் பை த கிளப்ஸ். இல்ல நான் எதுக்கு இதை கேட்டேன்னா the term of glory hunters come into the picture here. அதுல வந்து மிக ஃபேமஸா இருக்கிறது ரெண்டு கேட்டகரி. ஒன், பார்சலோனாவும் மேன்சிட்டியும் சப்போர்ட் பண்ற ஒரு குரூப். ரெண்டாவது, ரியல் மேட்ரிடும் யுனைடெடை சப்போர்ட் பண்ற ஒரு குரூப். And this was primarily down to two things I'd say. One is pepguardiola and the other is ronaldo. ronaldo இங்கிருந்து யுனைடெட்ல இருந்து அங்க போகும்போது அங்க பாதி பேர் அங்க போனாங்க. குவார்டியோலா அங்கிருந்து இங்க வரும்போது அது எப்படி அந்த பயன் முனிக்கு விட்டாங்கன்னே தெரியல. அவங்க வந்து பயன் முனிக்கு வந்து கன்சிடரே பண்ணல, ஸ்ட்ரெயிட்டா பார்சலோனால இருந்து மேன் சிட்டி வந்த மாதிரி தான் ஒரு கணக்கு. Do you now think that glory hunting is still a part of the overall culture of football? Maybe Tamil culture of football அப்படி கூட நீ எடுத்துக்கோ. நீ பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு? நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லா ஏஷியன் கிட்ஸுமே மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் தான் ஃபர்ஸ்ட், ஆர் ஆர்சனல் ஃபேன்ஸ் தான். ஏன்னா 90s டெலிகாஸ்ட் ஆரம்பிக்க டைம்ல இந்த ரெண்டு டீம்ஸை தான் அடிக்கடி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உனக்கு இன்வேரியபிளி யூஆர் லெஃப்ட் டு சூஸ் பிட்வீன் தீஸ் டூ டீம்ஸ். அதுக்கப்புறம் பார்க்க யூ வில் தென் ஸ்டார்ட் லைக் செல்சி வந்தது. செல்சி என்ன சொல்றது, செல்சி ஃப்ளரிஷ் போது பார்க்க ஆரம்பிச்ச பசங்க செல்சி, லிவர்பூல் அந்த இது ஜெயிக்கும் போது வந்து லிவர்பூல். ஸோ அந்த மாதிரி தான் வந்து லேயர் அப் ஆயிட்டு இருக்கு. மேன்சிட்டி ஏன் பீப்புள் லுக் அட் இட்னா அந்த அது பேர் செல்சி லிவர்பூலுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் மேன்சிட்டி வந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு லைக் வந்து அந்த டீமை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சவங்க எல்லாருமே நீ வந்து புதுசாக பார்க்கணும் லைக் எல்லாருமே அப்பப்போ ஆரம்பிக்கும் போது அப்பப்போ என்ன கிளப் வந்து டாப்ல இருக்கோ அந்த கிளப் தான் ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ இன்வேரியபிளி நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது ஏதாவது டீம் என்ன டீம் நல்லா ஆடுதோ, ரைட், அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இது வரும். ஏன்னா அந்த 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 ஃபுட்பால் இஸ் பிளேட் அட் த மோஸ்ட் ஆர் த ஹையஸ்ட் லெவல். எந்த கிளப்ஸ் ஆடுதோ அந்த கிளப்புக்கு தான் நம்ம நேச்சுரலா வி வில் கோ அண்ட் have that affinity. So that is very natural. But what I've seen is like என்ன மாதிரி ஆளுங்க வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் இது என்னோட ஐடென்டிட்டியே கிடையாது, ஐ எம் an underdog. சச்சின் 90s சச்சினை பார்த்து வளர்ந்த பையன், right? I cannot go and support an Australian team which is Manchester United, right? In my eyes, I wanted to play or I wanted to support somebody who's an underdog, too good for that team, right, but is still fighting for that team. அப்பதான் ஆலன் ஷீரர் என்னோட, right, என்னோட it just caught my imagination, right? So அந்த மாதிரி when people start dispersing, நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்களெல்லாம் கட் பண்ணி விட்டுறோம், ரைட்? நீ ஆர்சனல் ஃபேன், மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபேன், லிவர்பூல் ஃபேன், சிட்டி ஃபேன், செல்சி ஃபேனா இருந்தா தான் ஃபுட்பால் பேசுறதுக்கே லைக் அப்படின்ற வந்து we are trying to consolidate fan bases because easy, right? So it's all என்ன சொல்றது, இது வந்து ஒரு பாட்போரி மாதிரிடா, ரைட்? க்ளோரி ஹண்டிங்ன்றது நம்ம எல்லாருமே we started out because the club was playing very good football, right? To that extent there is glory hunting. But இந்த டீம் ஆடுது, இப்போ இந்த டீம் கம்மி ஆயிடுச்சு, ஸோ அதனால அடுத்த டீம் நல்லா ஆடும் போது நான் அங்கே போய் ஜம்ப் பண்றேன், அதுதான் ஆக்சுவல் க்ளோரி ஹண்டிங் இஸ் மை டெஃபினிஷன், ரைட்? ஸோ நீ ஸ்டார்ட்டை வந்து க்ளோரி ஹண்டிங் சொல்ல விருப்பம் இல்லை, கரெக்டா? தி பாயிண்ட் யூ ஸ்டார்ட் இஸ் ஆப்வியஸ்லி வேர் எவ்ரிஒன் ஸ்டார்ட்ஸ். லைக் நீ நல்லா விளையாடுற கிளப்பை பார்த்தீங்கன்னா உனக்கு ஆப்வியஸ்லி உனக்கு அந்த அஃபினிட்டி வந்துடும்.
இவங்க நல்லா விளாடுறாங்க நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமே அப்படின்னு. இன்வேரியபிளி யூ வில் பிகம் அ ஃபேன். உன் டீம் கொஞ்சம் தோக்க ஆரம்பிச்சோடனே ஜம்ப் ஆனினா யூ ஆர் அ க்ளோரி ஹண்டர். கரெக்ட். பட் அது வந்து நம்மள மாதிரி வந்து அவுட் சைட் த யூகே, அவுட் சைட் யூரோப் இருக்கிற கான்டெக்ட். இங்க இருக்க ஆளுங்களுக்கு என்னன்னா, நான் பால்டன், ரைட், எங்க அப்பா பால்டன், எங்க தாத்தா பால்டன் ஃபேன், எல்லாருமே பால்டன். என்னோட பையன் ரைட் இங்க பால்டன்ல வளர்ந்தான், படிச்சான். பட் காலேஜுக்கு மான்செஸ்டர் போனான், ரைட். இப்போ வந்து மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன் ஆயிட்டான். So in their eyes he is a glory hunter. Right. Or Carragher, classic. Carragher is an Everton fan. Yeah. இப்ப பார்த்தனா வந்து he is completely anti Everton. Right. Okay. Right. So அதானே சொல்றோம். Definition வந்து அப்படி glory hunter. அப்படி. Okay. So coming back to the players itself, with this whole topic of loyalty, do you think these agents of these players affect the players loyalty இப்போலாம்? 100% மச்சான். நாங்க இப்போ வந்து கிளாசிக்கா பார்க்கறது இப்போ வந்து ரெண்டு பேர், டீன் ஹவுசன், வேர் ஃபேப்ரிசியோ ரொமானோ தான் அவனோட ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்கான், ரைட். கடைசியா ஒரு 7 வாரத்துல ஒரு 50 ட்வீட் போட்டான். அது வந்து ஒருத்தன் கேட்டதுக்கு அவன் திருப்பி ஒரு டெஃபினேஷன் வேற கொடுத்தான், சரியா? அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வேற கொடுத்தான், சரியா? அது ஒரு கேஸ் வேர் தே ஆர் ட்ரைங் டு டீஸ்டெபிலைஸ் த பிளேயர் பை ஜஸ்ட் கான்ஸ்டன்ட்லி லிங்கிங் ஹிம் டு another. இது வெதர் டீன் ஹவுசன் கேம்ப்ல இருந்து அது வருதா, நீ சொல்ற மாதிரி ஏஜென்ட் டீஸ்டெபிலைஸ் பண்றானா, இல்லாட்டி மீடியா இஸ் ட்ரைங் டு பர்பஸ்ஃபுல்லி டீஸ்டெபிலைஸ் ஹிம் அண்ட் கெட் ஹிம் டு கைண்ட் ஆஃப் சேஞ்ச், என்ன சொல்ற, டர்ன் ஹிஸ் ஹெட், ரைட். ஓ பர்ன்மவுத் வந்து 7th கீழே முடிச்சா இட் இஸ் a disaster for them அப்படின்னு போட்டு, ஏன்னா டீன் ஹவுசன் they lose டீன் ஹவுசன், செமென்யோ, அந்த மாதிரி. நியூ காசல் if they finish outside Champions League they will have to lose Isak, have to lose Bruno. அந்த மாதிரி வந்து மீடியா நரேட்டிவ்ஸ் போறது வந்து ஒன்று. ரெண்டாவது, ட்ரெண்ட் மாதிரி ஒரு ஆளு, ரைட், அவனும் நார்மலான ஒரு ஃபுட்பாலர், ஃப்ரீ ஏஜென்ட்டா ஆகி, ரைட், ஹீ இஸ் ட்ரைங் டு டிசைட். இந்த மாதிரி ஃபுட்பாலில் 1000 எக்ஸாம்பிள்ஸ் நடந்திருக்கு, ரைட். அவன் அந்த டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட்டுக்கு வரதுக்குள்ள எவ்வளோ ஸ்பெகுலேஷன், ரைட். அவன் நல்லவனா கெட்டவனா அவனை வச்சு ஒரு படமே எடுத்துட்டாங்க கடைசி ஒரு 2 வாரத்தில், right. And Real Madrid is invariably everybody's bad or is the villain, right. நம்ம யார் ஸ்டோரி ஃபுட்பாலை பத்தி எழுதினாலுமே, right, Real Madrid is the villain because அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல், அவங்க எதா பண்ணிடுறாங்க, like they will get players, they will get success, right, trophies ஜெயிக்கிறாங்க, whatever it is, right. also அவங்க நீ வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் எடுத்த, நான் உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். இப்போ ட்ரெண்ட் ஃபீல்ஸ் அவன் மெட்ரிட் போனா தான் பேலன் d'Or வின் பண்ண முடியும்னு. கம்மிங் பேக் டு த லாயல்டி சிச்சுவேஷன், ட்ரெண்ட் அப்போ பயப்படுறானா? ஒரு ஃபுட்பாலிங் கரியர்னு எடுத்து பார்த்தோம்னா, நான் லிவர்பூல்லையே இருந்துட்டேன்னா மேபி இன்னும் ஃபியூ ட்ரோஃபீஸ் ஜெயிப்பேன், இல்லை ஜெயிக்காம கூட போகலாம். ஆனால் ரியல் மெட்ரிட் போனோன்னா எனக்கு வந்து நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும். ஒரு 10 வருஷம் கழிச்சு ட்ரெண்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட் த ஃபுட்பாலர்னு மக்கள் பார்த்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 ட்ரோஃபி, ஒரு 15 ட்ரோஃபி வச்சிருக்கிறாங்கிறதுக்காகவே அவங்க போற மாதிரி உனக்கு தோணுதா? லைக் இன்செக்யூரிட்டி ஃபார் த பிளேயர் ஹிம்செல்ஃப். நீ இன்செக்யூரிட்டின்னு சொல்ற, இது அவன் ரிஸ்க் தான், அவன் வந்து ரிஸ்கை வச்சு தான் யோசிக்கிறான். பட் ஹி இஸ் நாட் திங்கிங் ஆஃப் டவுன் சைட் ரிஸ்க், ஹி இஸ் திங்கிங் ஆஃப் அப்சைட் ரிஸ்க். இன் த சென்ஸ் தட் நம்ம ரியால் மெட்ரிட் போய் ஒருவேளை ஹிட் ஆயிடுச்சுன்னா, ரைட், ஒருவேளை எனக்கு அந்த சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் பொசிஷன் கொடுத்துட்டாங்கன்னா, ரைட். ஸோ அவன் என்ன யோசிக்கிறான், வாட் இஸ் த ஷார்டஸ்ட் ரூட் டு கெட் டு பேலன் d'Or, because he thinks, he genuinely believes he is in that category, right. 18-19 இருக்கட்டும், 20-21 இருக்கட்டும், whatever, right, where he had brilliant seasons, right. ஆனா அவன் வந்து அந்த கான்வர்சேஷன்லயே இல்லை, ரைட். ஆனா இப்போ வந்து அவன் ரியல் மேட்ரிட் போய் பெர்ஃபார்ம் பண்ணான்னு வச்சுக்கோ, நீ வந்து அந்த பேலன் d'Or ஓட் போடுற பாதி கிரௌடு இந்த சவுத் அமெரிக்கால இருக்க கிரௌடு, what do you call it, நார்த் அமெரிக்கால இருக்க கிரௌடு, டீப் ஈஸ்டர்ன் யூரோப்ல இருக்க கிரௌட், எல்லாருமே ரியல் மேட்ரிட் பார்ப்பாங்க. லிவர்பூல் மேபி they will watch, will not watch, right. so அவங்க எல்லாருமே will vote for him if he plays well. So அவன் அந்த மாதிரி he is thinking of upside risk and he is trying to go. So last point that I want to make மச்சான் is, இப்போ கடைசியா 2 வருஷம் என்ன பார்த்தேன், இப்போ வந்து இந்த கார்னர் கேலகர் எடுத்துக்கோ, he wants to be loyal to the club, correct. but
இப்போ பிஎஸ்ஆர் வந்ததுலேருந்து என்ன ஆயிடுச்சுன்னா கிளப்ஸே சொல்லலாம் இப்போ லாயல்ட்டியா இதுவாதுடா, நீ ஹோம் கிரவுண்ட் பிளேயர், காஸ்ட் இஸ் 0, உன்கிட்ட வர ஃபுல் ப்ராஃபிட்ஸ் ஐ கேன் ரெகக்னைஸ் அஸ் ஃபுல் ப்ராஃபிட்ஸ் தட் இயர். நீ என்னடா லாயலா இருக்கிறது, நீ கிளம்பி போட ராஜா, நான் வேற யாரா பாத்துக்கிறேன், நான் உனக்கு பதிலாக நான் வந்து சவுத் அமெரிக்காவிலேயோ ஆப்பிரிக்காலேருந்து ஒரு மிட்ஃபீல்டர் கொண்டு வந்து ஐ வில் ரீப்ளேஸ் ரைட் at 1/5 the cost and get all of the money from your sale. So இப்போ நீ ட்ரெண்டோட ஃபிளிப் சைட் தான் கார்னர் கேலகர். player who wants to stay ஆனா is not able to stay. Okay, correct. So இதுதான் சொன்னேன், இந்த லாயல்ட்டியோட டெஃபினிஷன் everybody is just changing based on their needs. Right. நம்ம ஃபேன்ஸ் எப்படி இருக்கோம்னா அந்த ரெலிகேஷன் போகும்போது இவன் வந்து செம்ம பிளேயரு, திருப்பி வந்தானே இவன் லாய்க்கே கிடையாது. ரைட். ஓனர்ஸ் எப்படின்னா நீ ப்ராஃபிட் வருதுன்னா அவன் வந்து லாயல் பிளேயரு. ரைட். இவனால நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியலையா, அப்ப இவன் வந்து நம்ம ரொம்ப டிஸ்லாயலா இருக்கான். மீடியாவும் அதே தான். ரைட். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஆர் ஸ்விட்சிங் அண்ட் what do you call it, switching positions on what is loyalty. So ரொம்ப வேகான ஒரு வேர்ல்டுல இருக்கும் லாயல்ட்டி பத்தி. லாயல்ட்டினா என்னன்னு, பட் வேக்னஸ் இல்லாத ஒரே டாபிக் வந்து சென்சேஷனலிசம் இன் ஃபுட்பால் மீடியா. அதாவது நேத்து கூட அந்த ட்விட்டர் ஸ்பேஸ் ஜாயின் பண்ணி தான் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ESPN ஸ்போர்ட்ஸ் சென்டர்னு ஒரு ஷோ வருங்க அப்படின்னாரு. எனக்கெல்லாம் செம கூஸ்பம்ஸ். அப்போ நைட் 8 மணிக்கு ஒரே ஷோ தான், என்னெல்லாம் நடக்குது, எந்த கிளப்ல எவன் என்ன பண்றான் ஏது பண்றான். அதுவும் 30 நிமிஷத்துல ஃபுட்பால் மட்டும் இல்ல, அவங்க எல்லா ஷோவையும் கவர் பண்ணணும், எல்லா ஸ்போர்ட் பத்தியும் பேசணும் 30 நிமிஷத்துல. நம்மளுக்கு ஐயோ 30 நிமிஷம் ஷோ முடிஞ்சு போயிருமே, அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணுமேன்ற இந்த காலமெல்லாம் போய் இப்ப நம்ம எடுத்தோம்னா 8 இருந்து 8:30 வரைக்கும் நம்ம 30 மினிட்ஸ்ல ஒருத்தவனை பார்த்த ஷோல இப்ப எக்ஸ எடுத்தோம்னா அதே 30 மினிட்ஸ் நம்மளால 30,000 பேர் பார்க்க முடியும். அதே 30,000 பேர் வெவ்வேறு விதமா ஒரே விஷயத்தை சொல்லுவான். இப்போ இது எதுன்னு ரைட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆயிரும். இதுல எவன் சொல்றதா உண்மை, எவன் சொல்றதா நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. தட் இஸ் ஹவு பிக் சென்சேஷனலிசம் ஹேஸ் காட். 1 வித் த ஃபேன்ஸ், 2 வித் த மீடியா. ஸோ நம்ம மீடியால இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நீ கரெக்டாக வந்து பாயிண்ட் சொல்லியிருந்த, மீடியா வந்து கேன் ஸ்பின் இட் ஹவ் எவர் தே வாண்ட். ஒரு பிளேயர் வந்துட்டு ஒரு 4 பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைனாலும் ஸ்டில் இஸ் ட்ரையிங். இன்னும் மேனேஜர் வேணுங்கிறதுலாம் அவன் பண்றான், ஆனா டீம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு ஸ்பின் பண்ணலாம். இல்ல ரொம்ப பிளாஷியா இல்லாத ஒரு ஜோலிங்டன் மாதிரி பிளேயரை அவன் டீமுக்கு எங்கடா கோல் அசிஸ்ட் போடுறாங்கிற மாதிரியும் ஸ்பின் பண்ணலாம். கரெக்டா? So how important as a role of media play in all this? Very important. Very important. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, they determine narratives. Narratives determine decisions. Decisions determine careers. Tamil it is very important. Tamil narrativeனா என்ன சொல்றது, அவங்க தான் வந்து கதைய டிட்டர்மின் பண்றாங்க. ரைட். இந்த ஸ்டோரிக்கு இதான் கதை அப்படின்னு அவங்க டிட்டர்மின் பண்றாங்க. இந்த கதை தான் வந்து டிசிஷனுக்கு என்ன சொல்றது, கலெக்ஷன் படம் மாதிரி கலெக்ஷன்ஸ், கலெக்ஷன் டிட்டர்மின் பண்றது. ரைட். கலெக்ஷன் இருந்தாதான் ஓகே அடுத்த படத்துக்கு இவர் ஹீரோவா வில்லனா எல்லாமே அதுல இருந்து போகுது. ரைட். ஸோ அந்த இதுல பார்த்தேன்னா மீடியா வந்து ஃப்ரண்ட் அண்ட் சென்டர்ல இருக்காங்க. ரைட். என்ன இவனை நல்லவனா கெட்டவன். கிளாசிக் பிரிட்டிஷ் மீடியா இஸ் ரேசிஸ்டா. ரைட். இல்லை வந்து நம்ம வந்து யார் என்ன வேணா எப்படி வேணா சொல்லிட்டோம். ரைட். நம்ம யோசின் என்ன நிறைய இது பார்த்துருக்கோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ரைட். அவங்க கண்டிப்பாக ரேசிஸ்ட் தான். சாக்கா, ரைட், ஒரு சைடில் சாக்கா வச்சுக்கோ, இன்னொரு சைடில் ஃபோடன் வச்சுக்கோ, 2 பேருக்கும் நடக்கிற ட்ரீட்மெண்ட் நீ வந்து எடுத்து பார்த்தேன்னா அப்படியே தெரியும். ரைட். ஆர் ஸ்டர்லிங் இன்னும் கொஞ்சம் 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் பயப்படுறாங்க ரேசிசம் பற்றி பேசணும்னா ஐயோ ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு. ஸ்டர்லிங்க்கு அவன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் 5 இயர்ஸ் அவன் வந்து வீட்டு விட்டு கீழே போனான். அவன் வந்து போய் கிராசரி வாங்கினானா, கிராசரியில் வந்து அவன் 5 பவுண்டு சென்ட் வாங்காம 50 பவுண்டு சென்ட் வாங்குறான். பார்த்தியா இவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு ஒரு ஸ்டோரி வரும். ரைட். அதே டைம்ல மேலே வந்த ஒரு ஆள் யாரு, ஜஸ்ட் திங்கிங் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, ஸ்டீஃபன் அயர்லாண்ட். ரைட். ஹூ வாஸ் அ மான்செஸ்டர் சிட்டி யங் டேலண்ட். ரைட். ஜோய் பாட்டன் அவெல்லாம் வந்து ஒரு பெரிய இதுவாக பேசிட்டு இருந்தாங்க அப்போ.
ஸ்டீஃபன் அயர்லாண்ட் வந்து had drug abuse and everything, right? He went on a path நியூகாசல் ஆடும்போது he just went down ஒரு ஆல்கஹாலிசம் இந்த மாதிரி நிறைய போயிடுச்சு, ரைட்? அவன் வந்து ஒரு தடவை மாட்டினான் வெளியில், ரைட்? ஆர் இப்போ கிரீலிஷ் மாட்டினான் நியூகாசலில் ஒரு பப்லேருந்து வெளில வரும்போது. அந்த டாபிக் மேலே வந்து உடனே போயிடுச்சு. 2 நாள் இருந்தது நியூஸ் பேப்பரில். ஏன்னா கிரீலிஷ் இஸ் அ டார்லிங் பாய் ஃபார் த மீடியா, ரைட்? ஆனால் இதே விஷயம் சாக்கா பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோ, 1 மாதம் அதை வச்சு ஓட்டியிருப்பாங்க. ஆமாம். So அது வந்து again racism aside, but does it affiliate them to their clubsங்கறனால செல் ஆகுதுன்னு தோணுதா இல்ல front out racismனால தானா? front out racism. நம்ம sensationalism பத்தி பேசுறோம், மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸை பத்தி அந்த எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு நான் இந்த ஆஸ்பெக்ட் கொண்டு வந்தேன். பட் இதே மாதிரி நிறைய கேஸ் இருக்கு, ரைட்? பெக்கம் 98 அப்பதான் நான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சேன், ரைட்? பெக்கம் அந்த 98 வேர்ல்ட் கப்ல இருந்து ரிட்டர்ன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 months கமெண்ட்ரியில இப்படிதான் வந்து கமெண்ட்ரி சொல்லுவாங்க, சேயிங் வந்து என்ன சொல்றது, லைக் they'll call him flashy boy, ரைட்? அவன் மிஸ்டேக் பண்ணானா பாரு, அவனுக்கு ஃபோக்கஸே இல்ல, அவன் உயிரை கொடுத்து ஆடிட்டு இருப்பான். he'll be giving 7 or 8 on 10s. ஒரு மிஸ்டேக் பண்ணா அவனை பத்தி ஒரு பெருசா இவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க. இவன் பாரு, இவன் வயசுல நார்மலா ஒரு லண்டன்ல இருந்து வந்த பையன், இவனுக்கு என்ன அருகதை இருக்கு, இவன் வந்து ஸ்பைஸ் கேர்ள் ஒத்திய மேரி பண்றான், இவனை பத்தி உலகம் பூரா பேசுறாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி மீடியாவை பத்தி அப்படிதான். எனக்கு பெக்கம் ஒரு ஆள் வந்து அவன் ஃபுட்பாலு ஃப்ரீ கிக்ஸ்லாம் அப்புறம், பட் ஒருத்தனை எவ்வளோ வில்லனைஸ் பண்ணாங்கன்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் மெமரி ஆஃப் பெக்கம், ரைட்? ஸோ அந்த மாதிரி மீடியா ஹஸ் அ லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அவங்க அந்த வாய்ஸ் என்ன பண்றாங்கன்னா, நீ சொல்லு மச்சி. ஐ திங்க் யூ வாண்டட் டு சே சம்திங் அபௌட். இல்ல, நான் என்ன கேட்க வந்தேன்னா, do they have to be held accountable? அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வைக்கணுமா? நீ இந்த மாதிரி பேசுனீனா we will sue you, we will make sure that you are sued to the lowest, that we'll get everything from you. உனக்கு ஒரு moral responsibility இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்தபடி தான் நீ ரிப்போர்ட்டிங் பண்ணணும். எது காரணத்துக்கு கொண்டும் நீ சொன்ன மாதிரி வந்து அந்த ஒரு கான்டெக்ஸ்டை மாற்றக்கூடாது. என்னது அன்ட்ரூத்ஃபுல் சேயிங்ஸை வந்து வெளியே இவன் தான் சொன்னான்னு போடக்கூடாது. இஷ்டத்துக்கு நீ ரிப்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு வந்து ஐ எம் சாரி அந்த மாதிரி எக்காரணத்துக்கு கொண்டு நீ பண்ணக்கூடாதுங்கிற அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்துட்டு should the respective leagues place on those respective media outlets? கண்டிப்பா பண்ணணும். ஈவன் ஆனால் இப்போ பண்ணாங்கன்னா, இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினா மேபி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கும், அக்கௌண்டபிலிட்டி வந்திருக்கும். இப்போ பண்ணாங்கன்னா, இப்போ எப்படி ஆச்சுன்னா, இப்போ டாக் ஸ்போர்ட் மாதிரி ஒரு சேனல் வெறும் பண்டிட்ஸ் வச்சு பண்றது இல்லை, ஃபேன்ஸ் வச்சு பண்றாங்க. ஒரு ஃபேன் வந்து அப்படி சொன்னான்னா இவங்க அந்த மாதிரிலாம் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அவன் ஏதோ ஃபேன் வந்தா பேசுறான் அப்படி. ஆனால் இவங்க வேணுன்ட்டே ஃபேன் எதுக்கு கூப்பிட்டு வராங்கன்னா, அப்பதான் எனக்கு வியூஸ் கிடைக்கும். கரெக்ட். இல்ல, நான் டாக் ஸ்போர்ட் இஸ் ஃபைன், நான் அதை கண்டுக்கல. இப்போ ஸ்கைலே சொல்றேன், ஸ்கைலே இப்போ நிறைய ஃபேன் ஃபோரம்ஸ் இருக்கு. ரைட். ஸோ இப்போ ஸ்கை வந்து 2013-14 தே யூஸ் டு ரன் ஒரு ஃபேன் ஃபோரம் குளோபலாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஷோ போயிருக்கேன் அதுக்கு. அந்த ஷோவில் ஒவ்வொருத்தரையும் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, உள்ள போகிறதுக்கு முன்னாடி ப்ரீஃபு, நீ கொடுத்த டாக் ட்ராக்ல இதுதான் ரொம்ப சென்சேஷனலாக இருக்கு, இதை கொஞ்சம் தூக்கி போடு, கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசு இதை பற்றி, நீ சண்டர்லாண்டை பற்றி கேவலமாக ஒருத்தர் 2 தடவை ஸ்னைடு ரிமார்க் கொடு அப்படின்னு உனக்கு வந்து ப்ரீஃப் கொடுத்துருவாங்க. ஓகே, ரைட். ஸோ நான் பேசும்போதே நான் வந்து ஒரு 4-5 நார்மலாக பேசிட்டு இருப்பேன். அப்புறம் இந்த சண்டர்லாண்ட் வரும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு கோவப்பட்டு பேசுற மாதிரி ஒரு ஸ்னைடா ஒரு 2 ரிமார்க் கொடுத்தானா அதை வந்து பிடிச்சி பாத்தியா இந்த மாதிரி அவங்களுக்கு அதுல இருந்தா தே ட்ரை. இதே மாதிரி நான் வந்து இங்க நியூகாசில் பிபிசி ரேடியோல பேசியிருக்கேன். பிபிசி வந்து பயங்கர இது நார்மல், அவங்க வந்து கான்வர்சேஷனே வந்து நார்மலா தான் இருக்கும். அவங்க 2 பேர் பேசுறாங்க, நீ நானும் எப்படி பேசுறோமோ அப்படிதான் பேசுவாங்க. நீ இப்ப ஸ்கை மாதிரி இது வந்து டிஆர்பிக்கு தான் பேசுறாங்களே, ரைட். அவங்க பண்றது எல்லாமே எனக்கு வியூஸ் கிடைக்கணும், எனக்கு இது வரணும், எனக்கு இதுல இருந்து என்ன சொல்றது, இதுல இருந்து நான் ரெவென்யூ பண்ணணும், இதை கிளிப் பண்ணி யூடியூப்ல போட்டோம்னா அது ஒரு 20,000 வியூ வரணும். நம்ம எல்லாருமே பண்றோம், பட் our intentions is not to kind of talk shit, like talk crap. இல்ல, can we also get views this to many fan channels for respective clubs? நான் சொல்றது இங்கிலீஷ் ஃபேன் சேனல்ஸா இருக்கட்டும், தமிழ் ஃபேன் சேனல்ஸா இருக்கட்டும், who want to do stuff and ultimately everyone wants to become popular, கரெக்ட்டா?
100%. நோ ஒன் இஸ் லைக் ஐயோ இவன் பெரிய உத்தமன்டா அது இது பண்ணா. இப்ப நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது திஸ் வாஸ் ஒன், நான் ஃபுட்பால் பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஓப்பனா அக்செப்ட் பண்றேன். ஐ வாண்டட் மைண்ட் டு பிகம் த பினக்கிள் ஆஃப் தமிழ் ஃபுட்பால் டாக்ஸ் வாட் எவர். இப்போ எங்களை தாண்டி ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க. ஐ டோன்ட் ரியலி கிவ், ஏன்னா நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சது 5000 people நீ பார்க்கணும். இப்போ நாங்கள் 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கோம். ஆனால் மன்றம்ல ஐ செட் அவுட் அண்ட் செட் நான் இதைத்தான் பண்ண போறேன். எனக்கு 100 பேர் பார்த்தா போதும். நான் அஜய்டே சொல்லியிருப்பேன் இந்த ஷோ இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அஜய் நம்மளுக்கு 100 பேர் பார்த்தா போதும், ஆனால் அந்த 100 பேர் புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத அந்த 100 பேர் புரிஞ்சுக்கிட்டா போதும்னு. பட் ஆனால் எவ்ரி ஃபேன் சேனல் இந்த ரெஸ்பெக்டிவ் கிளப்ஸ் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் இட் ஃபார் சென்சேஷனலிசம். கரெக்டா? 100%. அவன் ஃபேமஸ் ஆகணும், அவன் காசு பார்க்கணும், அவனுக்கு இந்த யூடியூப்ல சூப்பர் சாட்ல பணம் வரணும், மெம்பர்ஷிப்ல பணம் வரணும். திஸ் இஸ் வாட் தேர் டூயிங் ஃபார். அது ஆனா அவன் அது உண்மையா மீன் பண்ணி பேசானான்னு யோசிச்சு பார்த்தோன்னா அவனே அதை மீன் பண்ண மாட்டான். மச்சான் கிளாசிக் வந்து இப்போ நீ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து ஃபேன் சேனல்ஸ் பற்றி பேசுகிற. கேரி நெவில் வந்து முக்காசி கேம்ஸில் வந்து ஐதர் கோ கமெண்டேட்டர், ரைட், ஒரு பிரசன்டர் கூட கோ கமெண்டேட்டராக உட்காந்துருக்கான், ஆர் இந்த பண்டிட்டாக இருக்கான், ரைட். அது முடிச்சதுக்கப்புறம் எதுக்கு அவனுக்கும் மார்ட்டின் டெய்லருக்கும் ஒரு கேரி நெவில் பாட்காஸ்ட்னு ஒரு இது கரெக்ட், அது எதுக்கு தேவையே இல்லை, ரைட். ஏன்னா நீ அந்த முக்காசி கேம்ஸ் பேசிடுற. மேபி பிபிசிக்கு தான் அந்த மேட்ச் ஆஃப் த டேன்னு ஒரு கான்செப்ட் ஒரு 50 வருஷமா ஓடிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எல்லா கேம்ஸும் அனலைஸ் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஸ்கைல அந்த மாதிரி இல்லாதனால இவன் தனியாக கூப்பிட்டு வச்சு இவனை ஓகே ஏதோ பண்றான், ஓகே. பட் அதுல வந்துட்டு நீ என்ன பண்ற, செல்சி வந்து $1 billion என்ன சொல்றது ப்ளூ பாட்டில் ஜாப்ஸ் கூப்பிடுற, ரைட். அதை கூப்பிட்டுட்ட, ரைட். அதை கூப்பிட்டு என்ன பண்ற, உடனே ஓவர்லேப்னு ஒரு செஷன் வருது. அந்த ஓவர்லேப்ல நீ அது பேர் என்ன ராய்கீனு, ஜேமி கேரகர், அது பேர் என்ன இயன் ரைட்டு, அதுக்கப்புறம் ஐயோ பேர் மறந்து போயிட்டு எனக்கு, ஜில் டெய்லர், ஜில், ரைட், ஜில். ஸோ இங்க நீங்க 5 பேர் வந்து இதே பத்தி பேசுறீங்க. வேற நீ என்ன பண்ற, இயன் ரைட் கேட்கறான், நீ டிஃபெண்ட் பண்ற, அது ஒரு 20 நிமிஷம் அந்த கான்வர்சேஷன் போகுது. அதே கூப்பிட்டு வந்து ஃபேன்ஸ் ஓவர்லேப்ல கூப்பிட்டு வந்து அது ஒரு 45 நிமிஷம் பேசுற, ரைட். எதுக்கு ஒரு ஃபேன் அப்படி பண்ணிட்டு போறான், ஓகே. பட் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன்ல இருக்க நீயும் அதே தான் பண்ற. ஸோ நீ டு யோர் பாயிண்ட் மச்சான், எவ்ரிபடி இஸ் சீயிங் ஃபுட்பால் as a money making business, right. And social media platforms are as strong as media platforms, right. Nobody watches the news at 8 p.m. they're all watching it on Twitter. So அந்த இடத்துல ஒரு சென்சேஷனலா ஒரு ட்வீட் போடுறது, ரைட். இந்த ரோரி ஜெனிங்ஸ் வந்துட்டு ஹாலண்ட்லாம் 10 கோல் கூட அடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றது எதுக்கு, அவனுக்கே தெரியும். ஆனா இந்த மாதிரி சொன்னா எனக்கு வியூஸ் வரும் அப்படி. எங்களை மாதிரி கோச் பண்ணி யாரா போய் சொல்றாங்களோ அவனே வந்து யோசிச்சு இது நம்மளுக்கு சேனலுக்கு வரும், ஓகேப்பா ரைட்டு அப்படின்னு அவன் யோசிச்சு பண்றானோ. ஆனா அது பண்றாங்க. நீ சொல்ற மாதிரி ஃபேன் என்கேஜ்மெண்ட், மணி மேக்கிங், ப்ரமோஷன் அண்ட் ஃபேம், இதுக்கு தான் பண்றாங்களே. ஆனா அதோட ரிசல்டன்ட் எஃபெக்ட், போக்பா மாதிரி ஒரு பிளேயர் அவன் கை வச்ச எல்லா இடமுமே வந்து சூன்யம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புறோம். கரெக்ட். ஏன்னா கிராம் சூனஸ் வந்து அடிக்கடி ஒரு 10,000 தடவை சொல்லிட்டான், அவனுக்கு வந்து கிரிட் இல்ல, ஃபிளேர் இல்ல, கிரிட் இல்ல, டிட்டர்மினேஷன் இல்ல, அது இல்ல, அவன் ரொம்ப ஃபிளாஷியா இருக்கான் ஒரு பிளேயரா. யாரா சொன்னா கிரிட் இருந்தாதான் வந்து நல்ல பிளேயர்? ஜார்ஜ் பெஸ்ட் அப்ப எவ்வளவு தூரம் நம்ம கொண்டாடுறோமே. ஐ திங்க் பாக்குற பாதி பேருக்கு ஜார்ஜ் பெஸ்ட் தெரியாது. சொல்றேன் நானு, ரைட். ஆர் இப்போ மேரடோனாவை பத்தி சொல்றோம், ஆர் ரொனால்டோனியோ பத்தி பேசுறோம். ஹார்ட் ஒர்க்லாம் இருந்திருக்கும், பட் ஆனா அவங்க என்ன ஃபிளாஷி பிளேயரா இல்லையா என்ன? ஸோ வந்து ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாருமே இவங்க தான் வந்து நரேட்டிவை கண்ட்ரோல் பண்றாங்க. தி பிராண்ட், ஒவ்வொரு பிளேயரையும் பிராண்ட் பண்ணிடுறாங்க, கரெக்ட், டைட்டில் பண்ணிடுறாங்க. ரைட் ரைட் ரைட். இந்த சென்சேஷனலிசம் இன் மீடியாவை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு மச்சான், நீ வந்து நியூஸ் படிக்கும் போது வந்து இந்த வேர்ல்டு வார்ல வந்து ஒரு பெரிய இதாச்சு தெரியுமா? தட் இஸ் வந்து வேர்ல்டு வார் நியூஸ் கேட்கறவங்களை வந்து you have to apply judgment, right, whether the truth is spoken or lie is spoken, right. அதனால தான் இங்கிலாந்துல வந்து they will always start with a weather update, England radios, to then tell that this is false. ஆமா. அந்த மாதிரி onus is on us as fans to then determine, oh இவன்
ஓகே இவன் சென்சேஷனலைஸ் பண்ணுறான், அவன் யூஸ்வலாக சென்சேஷனலைஸ் பண்ண மாட்டான், இந்த தடவை சென்சேஷனலைஸ் பண்ணுறான், இவன் எப்போவுமே சென்சேஷனலைஸ் பண்ண பண்ணுறான், இவன் பண்ணவே மாட்டான் அப்படின்னு அந்த ஓனர்ஸ் கிட்ட நம்ம கிட்ட இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. நீ கேட்குற கேள்வி பார்த்தேன்னு வச்சுக்கோ. இப்போ நானும் நீயுமே ஐ திங்க் போன தடவை பேசும்போது லைக் வி வர் ஸ்பீக்கிங் ஆஃப் த சேனல்ல நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம் அதை பற்றி. Like why should the fans have that custodianship of determining what is sensationalism, what is realism, right? But I think அதுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் கடைசியா. நம்பர் I think நீ சொன்ன மாதிரி accountability maybe clubs யாராவது எஸ்டாப்ளிஷ் பண்ணா கூட it will continue to happen தான் தோணுது. As long as it is continuing to happen நம்மள மாதிரி fans தான் will have to hold the stick and say okay அந்த இதில் செக்ரிகேஷன் பண்ணுற மாதிரி செக்ரிகேட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அவன் வாழ்க்கை நீ என்ன புரிஞ்சுக்கணுமோ நீ புரிஞ்சுக்க, நாங்கள் உனக்கு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பட் கடைசியாக வந்துட்டு இது வந்து நம்ம போன வாரம் கூட போன எபிசோட சொல்லும்போது சொல்லியிருந்தோம். மைக்கை வந்து வச்சோடனே சார் நீங்கள் 4-2-3-1 சார் நீங்கள் 4-5-1 சார் நீங்கள் 4-4-2 அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நெவர் எண்டிங் டிபேட் இந்த மாடர்ன் ஃபுட்பாலிங் வேர்ல்டு. இது வந்து இந்த டாக்டிக்ஸை வச்சு ஒரு மேனேஜர் டிசைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பிளேயர் டிசைட் பண்ணுறதா இருக்கட்டும், டீமுக்கு சூட் ஆவானா, சிஸ்டமுக்கு சூட் ஆகிற பிளேயரா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்குலாம் நம்ம வந்து போயிட்டோம். த ஹோல் டாபிக் ஆஃப் திஸ் பீயிங் த டாக்டிக்கல் ஸ்டாக்னேஷன் இல்லை த ப்ரிடிக்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் நம்ம வந்துடுறோம். ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு ஒரு இப்போ பெப்கார்டியோலான்னு ஒருத்தர் வந்து உனக்கு கண்டுபிடிச்சாருன்னா எல்லாருமே பேண்ட் வேகனில் உடனே குதிச்சிடுறாங்க. அப்பா இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, நம்மளே இதே பண்ண நம்ம பழச்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கேள்வி கேட்டால் நம்ம வந்து பெப்பத்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், ஏன்னா என்ன வந்து கேள்வி கேட்குறேங்கிற மாதிரி போயிடலாம். ஸோ இது எப்படி ஆயிடுச்சுன்னா ஆர் மேனேஜர்ஸ் அஃப்ரேட்னு சொல்ல மாட்டேன், ஒரு ரிஸ்க் எடுக்க சொல்லலாம், அஃப்ரேட்னே சொல்லலாம் ஆக்சுவலா எடுக்க வேண்டாம். நம்ம இருக்கிற ப்ரூவன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த லீக்ல ஆடினோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு ஒருத்தவங்க காமிச்சா நம்ம அதைவே நம்மளும் பண்ணணுங்கிற ஃபேக்டருக்கு எல்லாமே வந்துட்டாங்களா? ஆமாண்டா, ஒரு சக்சஸ் ஃபார்முலா யாராவது இன்வென்ட் பண்ணணும், அண்ட் இன்வென்ட் பண்ற ஆளு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். கரெக்ட், ரைட். அப்பதான் வந்து அக்செப்டபிலிட்டி இருக்கும். அக்செப்டபிலிட்டி இருந்தாதான் கிரெடிபிலிட்டின்னு ஒண்ணு வருது அதுக்கு மேல. கரெக்ட், ரைட். கிரெடிபிலிட்டி இருந்தாதான் மார்க்கெட்டபிலிட்டின்னு வருது. கரெக்ட். ஆமா, அக்செப்டபிலிட்டி, கிரெடிபிலிட்டி, மார்க்கெட்டபிலிட்டி இந்த மாதிரி லெவல்ஸா பாத்துட்டாங்க. இப்ப வந்து மீடியா எல்லாமே என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இப்போ ரைட் விங்ல வந்து ஒரு லெஃப்ட் ஃபுட்டரை போட்டு ஆடுறது, லெஃப்ட் விங்ல ஒரு ரைட் ஃபுட்டர். ஏன் இது எப்படி வேலைக்காகும்? நான் ஃபீகோ வச்சு ட்ரை பண்ணேன், ஃபீகோ லெஃப்ட் வருவான் பட் ஓகே அப்படின்னு போய் இதுல பண்ணான் அவன். இப்போ என்ன பார்சிலோனால பண்ணான். ஓ பார்சிலோனால பண்ணிட்டியா? அப்போ கண்டிப்பா ஒரு ரைட் ஃபுட்டர் வந்து லெஃப்ட்ல இருந்து வரலாம்ப்பா. ராபின் செல்சில ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ஓகே பட் ஓகே பேன்ல போய் பண்ணோன்னு பேன்ல பண்ணிருக்கான்ப்பா. ஒரு லெஃப்ட் ஃபுட்டர் ரைட்ல இருந்து கட் பண்ணி கோல் அடிக்கலாம், ரிபேரி இந்த சைட்ல வந்து கோல் அடிக்கலாம், ஓகே. அப்பனா பேன்ல பண்ணிட்டாங்கன்னா இது அக்செப்டபிள், இதான் நார்ம் அப்படின்ற ஒரு அதுதான் நம்மளோட சைக்கியுமே அப்படிதான். ரைட். ஒரு கேம் இப்போ ஆல்மிரான் போய் ட்ரை பண்ணான்னு வச்சுக்கோ, ட்ரை பண்ணிட்டு ஃபெயில் ஆனா நாங்க எல்லாருமே ஐடியாவை போட்டு அடி அடிப்போம். ஈசாக்கு கிராஸே வர மாட்டேன்றது. ரைட். நீ என்ன இந்த மாஃபியை வச்சு கிராஸ் போடாம உட்காந்து இந்த ஆல்பினான் வந்து லெஃப்ட்ல இருந்து கட் பண்ணி அவனுக்கு வராத படிப்பு வாவானா எப்படி வரும்? ரைட். சோ நம்மளுக்குமே அந்த ஒரு இதுதான், ஓ ராபின் பண்ணியிருக்கான், ஸோ அதனால இது ஒரு அக்செப்டபிளான ஒரு இது ஃபார்முலா அப்படின்னு. ஸோ இதுதான் இதோட மைக்ரோ காசம் தான் நீ இப்ப சொல்றது மச்சான். தட் இஸ் வந்து ஸ்டாக்னேஷன் இஸ் பிகாஸ் தேர் இஸ் இன்ஸ்டன்ட் டிசிஷன்ஸ் டேக்கன் ஆன் மேனேஜர்ஸ். ரைட். இப்போ பாட் மாதிரி ஒரு மேனேஜர் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிடுறான். மொரினியோ மாதிரி ஒரு மேனேஜர் வந்து சாம்பியன் அது பேர் என்ன இந்த கப் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிடுறான். ரெண்டு பேருமே ஆர் ஆக்ஸ்ட் பை டேனியல் லீவி. கரெக்ட். ஏன்னா ஒத்த ப்ராக்ரஷன் இல்லை. ஏன் ப்ராக்ரஷன்? நீ காசே கொடுக்கல, 10 வருஷமா நீ காசே கொடுக்கல அவனுக்கு. ரைட். அதனால தான் அவனால ப்ராக்ரஸ் பண்ண முடியல. உன்னுத்த போரிங்கா ஆடுறான் ஃபுட்பால். ஸோ மேனேஜர்ஸோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு அட் அ கிளப் லெவல். ரைட். நீ வந்து அது ஓவராலா சொல்லல, பட் கிளப் லெவல்ல ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால நம்ம இப்போ முன்னாடி வந்து இந்த பிளேயர்ஸோட லாயல்ட்டி பேசணுமே. மேனேஜர் இஸ் ஆல்சோ ட்ரைங் டு டூ தி என்ன சொல்றது ட்ரெண்ட்ல இருக்கிற திங்க பண்ணானா நம்மளுக்கு வேலை இருக்கும்.
இப்போ ஷான் டைஸ் அப்போதான் அக்செப்டபிலிட்டி ஃபேக்டருக்கு வரும். ஆமா, அப்பதான் கிரெடிபிலிட்டி அடுத்தது பில்ட் ஆகும். ஓ இந்த மாதிரி ரெண்டு இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் எடி ஹவ் வந்து போன்மாத்ல இருந்து அங்கேருந்து எங்க நான் லீக்ல இருந்து கூப்பிட்டு வந்து போய் பிரீமியர் லீக் கூப்பிட்டு வரலன்னு வச்சுக்கோ. நீ நல்லா மேனேஜ் ஏதோ நல்லாலாம் வாயில வட சுடுற, ரைட்? எங்க பண்ணி காமிச்சிருக்க எங்க காமிச்சிருக்க? சோ இப்போ எடி ஹவ் நியூ காசல்ல பண்ணதுனாலதான், ஒரு டைட்டில் ஜெயிச்சதுனாலதான் இப்போ அடுத்த தடவை இங்கிலாண்டோட அந்த ஜாப் வரும்போது அவனுக்கு வந்து உண்மையாவே ஒரு ரெகக்னிஷன் இருக்கும். ரைட்? ஏன்னா ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப் அப். இல்ல யோசிச்சு பார்த்தா நீ சொல்ற மாதிரி எடி ஹவ் இஸ் ஃப்ரம் போன்மத். இப்ப பாதி பேர் நம்ம ஷோ பாக்குறவங்க ஓ அவன் போன்மத்ல இருந்தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கே நம்ம போயிட்டோம். கரெக்ட். நீ சொல்றது நான் லீக்ல இருந்தாங்க, they went into administration. எக்ஸாக்ட்லி. சோ he has come to Newcastle now. நீ சொன்ன மாதிரி அவனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒன் ஆஃப் த ட்ரெடிஷனல் பிக் சிக்ஸ் கூட இல்ல, இப்ப 6 இல்ல 5ல ஒன்னா வரலாம். இல்ல நியூகாசில் 6th ஆயிட்டாங்க இப்போ. அந்த ட்ரெடிஷனல் பிக் 6ல நியூகாசில் வந்துட்டாங்க இப்போ. இல்ல நீ சொன்ன மாதிரி இங்கிலாந்து ஜாப் தான். ஆனா இப்ப அக்செப்டபிலிட்டி இருக்கும், கிரெடிபிலிட்டி. ஏன்னா கிரெடிபிலிட்டி இஸ் கமிங் ஃப்ரம் இது, and he can market himself. கரெக்ட். ஏன்னா நான் நியூகாசில்ல பண்ணிருக்கேன். சோ அவங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு மச்சான். சோ இப்போ ஷான் டைஸ் மாதிரி ஒரு மேனேஜர். நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ போன சீசன் வந்துட்டு டென் ஹேக் எவ்வளவு கேவலமா ஆனா நம்மளே உட்காந்து ஷோல பேசணும். லைக் நமக்கு ஒண்ணுமே ஒரு யூனிஃபார்மிட்டி தெரியல, அது தெரியல, இது தெரியல. பட் ஸ்டில் he won the FA Cup final against Manchester City. ஒரு ஐ திங்க் 95% ஃபிட் Manchester City. மேபி ஒரு ரெண்டு பிளேயர் மிஸ் பண்ணிருக்காங்க, எனக்கு சரியா லைன் அப்ஸ் ஞாபகம் இல்ல. பட் ஸ்டில் he beat the best ever manager ன்னு சொல்லப்படுற pepguardiola and his 500 million assembled squad. எப்படி ஆடுறதுனே தெரியாம he beat them. கரெக்ட்டா? now அந்த கிளப்போட ஓனர்ஸ்ல உட்கார்ந்து பேசுறாங்க. பேசி they say okay இவன் வந்து FA கப் வின் பண்ணிட்டான், ஓகே நம்மளுக்கு அவனை கொடுத்து பாப்போம் அப்படின்னு சொல்லி. so they give him a grand total of 8 games. அந்த 8 கேம்ஸ்ல வந்துட்டு என்னமோ ஆடுறான், சரி ரைட் என்னமோ ஆடினான். அவன் வந்து அப்போ டாப் 4ல இருந்து ஒரு 5.6 பாயிண்ட்ஸ் தான் கேப்ல இருந்தான். ஓகே இப்போ இது செட் ஆகாதுன்னு சொல்லி அந்த ஓனர் வெளியே வந்துட்டு we made the wrong decision to keep him அப்படின்னு சொல்லி இப்போ ஒருத்தனை கூப்பிட்டு வந்தாங்க. 4 பாயிண்ட் கேப்ல இருந்த அவங்க டாப் 4க்கு 20 பாயிண்ட் கேப்புக்கு போயிட்டாங்க. ஆனா ஃபுட்பால் நல்லா இருக்குங்கிறாங்க. இப்போ ஜெயிச்சவனை வந்துட்டு நீ வைக்காம உனக்கு ஃபுட்பால் பிடிக்கல, போர் அடிக்குது, எனக்கு யூனிஃபார்மிட்டி தெரியலன்ட்டு ஒரு மேனேஜரை தூக்கியாச்சு. ஓகே ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வரணும்னு கொண்டு வந்த மேனேஜர் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸே இல்ல, அந்த மேனேஜர் எனக்கு 100 மில்லியன் வேணுங்கிறான். இப்போ எப்படி நீ இவனை பேக் பண்ண முடியும்னு உனக்கு தோணும்? ஸோ ஐ திங்க் இது செம்ம ஃபண்டமெண்டலான ஒரு பாயிண்ட் மச்சான், விச் இஸ் இப்போ ஷான் டைச். ஐ திங்க் ஐ வாண்ட் டு கோ பேக் டு த ஷான் டைச் எக்ஸாம்பிள். பிகாஸ் செம்ம மேனேஜர், ரிசோர்ஸ் ஒரு கொடுத்த ரிசோர்ஸஸ்லேருந்து மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடிய பயங்கரமான ஒரு ஆள். ஆனால் அவன் போரிங்கான ஃபுட்பால் ஆடுறான். கரெக்ட். பிரீமியர் லீக் இஸ் நோ லாங்கர் ஒரு கேம், இட் இஸ் அ ப்ராடக்ட். கரெக்ட். ஒரு படம் பார்க்குறோன்னு வச்சுக்கோ, நீ இப்போ வந்து இப்போ பேர் என்ன, இந்த இதே ரஜினிகாந்த் வந்து 80ஸ்லயும் 70ஸ்லயும் அவங்கள போட்டு பொழந்திருக்காரு. கரெக்ட். ஆனா இப்ப தொட்டானா பறக்கணும். கரெக்ட். ரைட்? கால் இப்படி வச்சா தூசு கிளம்பணும். ரைட்? அதெல்லாம் பண்ணாதான் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். அதைய கரெக்டா கேப்சர் பண்ணாதான் அவன் கேமராமேன். கரெக்ட். சோ அந்த மாதிரி இப்போ என்டர்டெயின்மெண்ட்னா என்ன? ஸோ இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட், ஃபுட்பால்னா என்ன? என்டர்டெயின்மெண்ட். கரெக்ட். ஸோ நீ வந்து டென் ஹாக் வந்து தோக்குறான், அதெல்லாம் ஓகே தோக்குறான், ரைட்? ஃபிலாசபி இல்லை. ஏன்னா ஐ திங்க் அவங்களோட கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் விட்டுறலாம். அவங்க வந்து ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சாதான் வந்து ஷேர் ஹோல்டர் வேல்யூ இருக்கும், நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இது இருக்கு அவங்களுக்கு, ரைட்? அதெல்லாம் விட்டுடிப்போம். வெறும் இந்த ஃபுட்பால் மேனேஜரோட இது எவல்யூஷன் மாத்திரம் பார்க்கலாம். அவன் அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான்லாம் ஓகே, பட் என்டர்டெய்னிங்காக ஆடுறானா, கன்சிஸ்டண்டா என்டர்டெய்னிங்காக ஆடுறானா, ரைட்? அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம மனசுக்குள்ளேயே ஓட்டிட்டு இருக்கோம். என்னடா போரிங்கா இருக்கு ஃபுட்பால், 1-0 ஒரு யாரா ஜெயிப்பாங்களா அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு போயிட்டு இருந்தா அதை ஃபர்கிவ் பண்ணிடலாமா? இதே போரிங் ஃபுட்பால், நீ ஜெயிச்சுட்டே இருக்க, டேபிள் டாப்ல இருக்க, நீ ட்ரோஃபி வின் பண்ற, அல்டிமேட்லி இப்ப ரியல் மேட்ரிட் வந்துட்டு வாவ் பயங்கரமான ஃபுட்பால் எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, பட் ஆனா அவங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க. சோ நீ ரியல் மேட்ரிட் இஸ் another good example மச்சி.
கார்லோ ஆன்செலோட்டி மாதிரி ஒரு டாக்டிக்கல் ஃபஞ்சபிலிட்டி இருக்கிற ஒரு கோச் கிடையவே கிடையாது. நீ 4-4-2 ஆடுவான், 4-1-2-1-2 ஆடுவான், 4-3-3 ஆடுவான். நீ என்ன பிளேயர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டீமை செட்டப் பண்ணிடுவான். ரைட், அவனோட பெஸ்ட் என்ன, இவங்க எல்லாரும் பெஸ்ட் பொசிஷன்ல ஆடணும். எப்படி இவங்கள ஆட வைக்கலாம், பெஸ்ட் ஆடணும், ரிசல்ட் வரணும்ங்கிறது இம்பார்ட்டன்டான விஷயமான்னு கேக்குறேன் நான். அவ்வளவு ட்ரோஃபிஸ் ஜெயிச்சிருக்கான். அவன் தான் செகண்ட், இப்ப இருக்கிற இதுல செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரோஃபிஸ். இப்போ நீ எவ்வளவு பிரில்லியண்டா ஆடலாம், ஆனா யூ எண்ட் அப் வித் நத்திங்னா இப்ப இருக்கிற மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ கிளாசிக் மச்சான், நீ கரெக்டான கிளப் யார் தெரியுமா? ஸ்பர்ஸ். ஸ்பர்ஸ் வந்து நம்ம வந்து philosophy நம்ம பேசுறோம் இந்த மாதிரிலாம், ஒரே கிளப் that can actually talk about philosophy from the 80s and the 90s and 2000s ஸ்பர்ஸ் தான். ஏன்னா அவங்க அந்த காலத்துல இருந்தே அந்த மாதிரி பிளேஸ் தான் வாங்குவாங்க. ஆர்சனல் was supposed to be a boring club, ஸ்பர்ஸ் தான் வந்து ஃபிளாஷியா ஃபுட்பால் ஆடுற கிளப். அவங்க கொண்டு வந்து கான்டே மாதிரி ஒரு மேனேஜர், எல்லாம் நீ என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணுமோ எல்லாமே அச்சீவ் பண்ணி ஒரு மேனேஜர் அவன். ரைட், நம்ம எல்லாருமே சொல்லுவோம் சீரியல் வின்னர். அவனை மாதிரி ஒரு மேனேஜர் வந்து, ஓ நம்ம வந்து இது இவ்வளோதான் ரிசோர்ஸஸ் இருக்குது, நம்ம ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் இவங்களை வச்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டிஃபென்சிவாக ஆடலாம் அப்படின்னு ஆடின உடனே ஐயோ இது நம்மளுக்கு செட் ஆகாது. ரைட், அவன் டாப் 10ல் முடிக்கிறான், டாப் 8ல், அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஆன்ஜ் வந்து ஒரு கேமுக்கு நம்ம என்ன ஒரு 120 km/h ஓடுறாங்க எல்லாரும். ரைட், ஒரு இதுவே இல்லாம என்னடா முடிவே இல்லடா ரே, படத்துல எல்லா சீனுமே ஆக்ஷன் பிளாக்கா இருக்கே அப்படி. ரைட், அந்த மாதிரி ஒரு ஃபுட்பால் பார்த்துட்டு வந்துட்டு ஆனா தோத்துறான். 14th இருக்காங்க, 13th இருக்காங்க. பா நம்ம மேனேஜர் ஆன்ஜ் அதான் எவ்வளவு பிரேவான ஒரு மேனேஜர் அப்படின்னு வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்மளே ஃபுட்பால் பார்க்கறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் தான். கரெக்ட். ரைட், ஸோ இதனால என்ன ஆயிடுறதுன்னா different kinds of different ways in which football plays, or football actually happens, right, or is being played, அது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறோம், ஸ்லோவா ஃபில்டர் பண்ணி விட்டுறோம். ஸோ செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன்ல இருந்து எல்லாரும் ஒரே மாதிரி ஆடுறாங்க, ஓரியன்டட் டுவர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட். ரைட், ஒருத்தன் வந்து ஒரு ஃபுட்பாலர் பாலை வச்சுட்டு கொஞ்ச நேரம் இப்படி என்னப்பா யோசிக்கிறான், ரொம்ப ஸ்லோவான பிளேயர்ப்பா. ரைட், டெம்போ ரொம்ப இது பண்ணிடுறான், கம்மி பண்ண. ஓ டெம்போ கம்மி பண்ணி ஏற்றினானா நார்மல் தானே. ஓ பட் அவன் என்ன பெட்ரியா என்ன அவன் கிடையாதுல்ல. ரைட், அவன் பால் வச்சு ரொம்ப ஸ்லோவா இருக்கான், அது செட் ஆகாது நம்மளுக்கு. ரைட், ஹி என்ன சொல் பிரேக்ஸ் ஆர் ரிதம் அப்படின்னு அந்த பிளேயரை வெளில தூக்கிடுறான். அவன் வந்து காலில் பால் வாங்கினாலே, இப்போ ஷான் லாங்ஸா பால் வாங்கினாலே பூன்னு கத்துறோம். வாங்கினா ப்ரூனோ தான் வாங்கணும் பால, புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஒரு அதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸே இல்லாமல் போயிடுச்சு. டிஃப்ரெண்ட் வேஸ் இன் விச் த கேம் கேன் பி பிளேட். எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் பிளே பண்ணணும். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக என்ன, பொசிஷன் வச்சுக்கணும், ஹை ப்ரெஸ் இருக்கணும், ரைட், என்ன சொல்றது, வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் இது இருக்கணும், ஒரு கால் இட் அது என்ன, எலாஸ்டிசிட்டி இருக்கணும். எலாஸ்டிசிட்டி இருக்கணும். இப்படியும் போனோம் பிளேயர்ஸ். ஆமா, ஸோ நீங்க என்ன ஜோட்டா பத்தி சொல்றீங்கன்னு தெரியல, பட் ஓகே ரைட். பட் அந்த மாதிரி இருக்கணும். ஜோட்டா வந்து என்ன சென்டர் பேக்கையும் பிரஸ் பண்ணணும், பட் ஆனா டக்குன்னு பிரேக் ஆச்சுன்னா அவன் சென்டர் பேக் பின்னாடியும் ஓடணும் அப்படின்ற ஒரு ரைட். ஸோ நம்ம வந்து எல்லாமே ஃபாஸ்டா இருக்கணும், எல்லாமே இதுவா இருக்கணும், வடி கால் இட் ஃப்ளூயிடா இருக்கணும். நம்ம தான் பாலை வச்சுக்கணும். நம்ம என்ன நம்ம ஃபீஃபால அப்படிதான் ஆடுறோம். ரைட், ஸோ அதெல்லாம் வந்து இஸ் இன்ஃப்ளூயன்சிங் மேனேஜர்ஸோட the managers that are still remaining, அவங்களோட philosophies வந்து அதை determine பண்ணுதுன்னு தோணுது. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். சோ ஃபேனோட எக்ஸ்பெக்டேஷனால மேனேஜரோட philosophy அஃபெக்ட் ஆகுது. ஆமா, ஃபேனோட எக்ஸ்பெக்டேஷனோட இன்னும் கொஞ்சம் அப்படி போனா இந்த ப்ராடக்ட் இஸ் ஒன்லி அபவுட் என்டர்டெயின்மெண்ட். ரைட், அதுதான் ஃபேனும் வாங்குறான். அந்த தியேட்டர்ல போய் பாப்கார்ன் வாங்குறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் இருக்க போகுது. ஒரு ஆக்ஷன், ஒரு செம்மையா ஒரு இன்டர்வல் பிளாக் மாட்டி இருக்குன்னு நம்ம சொல்லணும் வெளில வந்து. ரைட், அதுக்கு தான் நம்மளும் டிக்கெட் வாங்குறோம். அது where do you draw the line? இப்போ this is all this side of the thing, ஓகேவா? football is ultimately a business, right? 10 பேர் ஓன் பண்றாங்கன்னா 10 பேருக்கு காசு வரணும். வந்தா தான் நீ அடுத்த வருஷம் கிளப்பையே பார்க்க முடியும் லீக்லயே. அது அதர் சைடு ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம். இப்ப நம்ம எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. இந்த பக்கம் வந்துட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜர் வந்து அவனுக்கு எப்படி தோணுதோ அவன் விளையாடுவான்டா. ஆனா அவன் ரிசல்ட் எடுக்கணும், தட் இஸ் அல்டிமேட் எய்ம். ரிசல்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்துட்டா
can the owner or a sporting director be happy with that, or should they, or to what extent they should? So it is just objectives of that club da. அந்த கிளப்போட அப்ஜெக்டிவ் என்ன, ரைட்? இப்போ வந்து இப்போ கிளாசிக்காக எடுத்துக்கோ, ஷான் டைஷ் வந்து மேன்சிட்டி மேனேஜ் பண்ணுவான், ரைட்? அப்படின்னு நம்ம வந்து யாராவது சொன்னா நீ வெத்திப்பே, இப்போ எல்லாரும் சிரிச்சிருவாங்க. மார்க்யூஸ் வந்து மேன்சிட்டியை மேனேஜ் பண்ணுவான் அப்படின்னு நம்ம யாராவது அப்போ பண்ணா, பட் அந்த டைம்ல இருக்க அக்செப்டன்ஸ் கூட இப்போ இல்லை. இப்ப ஒரு மேக்யூஸ் இருந்துட்டு இப்ப இருக்கிற நியூ காசில், ரைட்? இப்போ இருக்கிற நியூ காசில் ஆர் போன்மவுத், ரைட், ஆர் ஆஸ்டன் வில்லா வந்து மேனேஜ் பண்ணானா, ரைட், அதே மாதிரி ஒரு மேனேஜர்னு வச்சுக்கோ, நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன, ஓ இந்த பிக் சிக்ஸ்லாம் இதை ஆடுறாங்க, பார்சிலோனா இதை ஆடுறாங்க, ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி ஆட பார்க்குறாங்க. லைக் நம்மளுக்கு வந்து இதான் டெம்ப்ளேட். அதுவும் பெப் மாதிரி ஒரு ஆள் வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டான் நம்மளுக்கு. பெப்பு, கிளாப்பு, ரைட், இந்த மாதிரி மேனேஜர்ஸ் வந்து பயங்கரமா ஸ்பாயில் பண்ணி விட்டாங்க, ரைட்? இப்போ நீ பார்த்தனா இந்த உலி ஹியூனஸோட நெவ்யூ இருக்கான் புண்டஸ் லீகால, அவன் பேர் என்ன, செபாஸ்டியன் ஹியூனஸோ அந்த மாதிரி ஒரு பேர், ரைட்? அவனை மாதிரி ஒரு மேனேஜர் ரொம்ப பயங்கரமா யோசிக்கிறான், இன்கேம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு, ஸ்டுட்கார்ட் கூட நல்லா பண்ணியிருக்கான், அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு மேனேஜர், அவனுக்குலாம் நம்ம என்ன பண்றோம், ஓய்யோ ஓகே ஸ்டுட்கார்ட்லாம் 1 சீசன் வண்டர், இவன் புதுசா ஏதோ டிஃப்ரெண்டா டெம்ப்ளேட், அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுதுப்பா. இவங்கள மாதிரி பண்ணுவியா, இந்த மாதிரி தோசை சுடுவியா, ரைட்? உன் தோசை ஸ்கொயரெல்லாம் இந்த தோசையே கிடையாதுப்பா, வட்டமா போட்டாதான் தோசை, ரைட்? அந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளை கண்டிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நீ சொல்றதோட எண்ட் ரிசல்ட் வந்து எப்படி தெரியுமா இருக்கும் மச்சான்? ஒன்று, ஃபுட்பால் வில் பிரேக் இன்டு 2, விச் இஸ் இந்த நம்ம பார்க்குற ரெகுலர் ஃபுட்பால், அண்ட் மோர் இண்டிவிஜுவலாக ஃபிளேர் பிளேயர்ஸ் இருக்காங்க எல்லாருமே வில் கோ இன்டு ஃபுட்சால் ஒரு இது, அந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட். இப்போ வந்து சாம்பியன்ஸ் ஃபுட்பால், கிங்ஸ் ஃபுட்பால் ஆடுறாங்கல்ல ஸ்பெயினில், தட் இஸ் வந்து அவன் பேர் என்ன, இந்த ஜெராட் பிகே அக்வேரோலாம் ப்ரமோட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஃபிளேர் பேஸ்ட் ஃபுட்பால் வில் பிகம் another thing, வேர் இந்த பிரேசில்லேருந்து வர இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ்லாம் அங்கே போய் ஆடுவாங்க. இந்த மாதிரி கோச்டு ஃபுட்பால் இல்லாமல் அவங்க they can still play football for the joy of it, ரைட்? ஒரே ஆள் வந்து ஹாஃப் லைன்லேருந்து பால், ஹாஃப் லைனில் இப்போ என்ன கோல் கீப்பர் வாங்கி போய் ட்ரிபிள் பண்ணி போய் கோல் அடிக்கலாம், ரைட்? ஸோ அது ஒன்று இது ஒன்று அப்படின்னு செப்பரேட் ஆகிடும். ஏன்னா இப்போ FIFA is fully invested in it, right, right? So they know that, oh இந்த மாதிரி இதுக்கும் ஆல்டர்னேட் மூவ்மெண்ட்டுக்கும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இப்படி ஸ்பிளிட் ஆகலாம். ஆர் பெப் மாதிரி ஆளுங்க ரிட்டையர் ஆன உடனே திருப்பி இட் வில் கோ பேக், அந்த ஜீனி வெளில வந்த ஜீனி திருப்பி உள்ள போயிடும், ரைட்? எவ்ரிபடி வில் தென் அக்செப்ட் சேயிங் and we put the genie back. எனக்கு என்ன தோணுதுன்னா, I think we've gone past that stage where it will go back in. நான் என்ன தோணுதுன்னா, அந்த ஜீனி வந்து தன்னைத்தானே பெயிண்ட் அடிச்சுக்கும், பெயிண்ட் அடிச்சு வேற கலர்ல சுத்துமே தவிர cannot put the genie back in எனக்கு தோணுது. தவிர I think every team now, நீ சொன்ன மாதிரி பால் நம்மள்ட்ட தாண்டா இருக்கணும், எக்காரணத்துக்கு கொண்டு பாலை கொடுத்துடவே கூடாது ஆப்போனன்ட்ட, நம்ம தான் இருக்கணும், நம்ம ஹையா போய் பிரஸ் பண்ணணும், அங்கேயே பாலை வாங்கணும், அங்கேயே கோல் போடணும், அடுத்த தடவை அவன் வந்து கிக் ஆஃப் நடு சர்க்கிள் இருந்து எடுத்தாலும் நீ அங்கேயே போய் பாலை வாங்கு. நீ எக்காரணத்துக்கு கொண்டு நீ பின்னாடி எல்லாம் நீ எதுக்கு பின்னாடி உட்கார்ற, உனக்கு அதுக்கான காசு தரேன், நீ போ, நீ அங்க போய் அவன்கிட்ட புடுங்கிட்டு பாலை வாங்குற வெளியே, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு இங்க என்ன கடாவை வெட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி, உனக்கு இங்க என்ன வேலை, போய் பாலை வாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு நம்ம போயிடும். அதனால உனக்கு கேட்டா வாட் இஸ் அக்செப்டபிள் அப்படிங்கிற ரேஞ்ச் நீ சொன்ன மாதிரி I think each club decides what is acceptable for their own objectives, short term, mid term objectives. எனக்கு அந்த objective ஓட ரேஞ்சே மேல போயிடுச்சுன்னு சொல்றேன் நான். It is no longer in the range. எல்லா கிளப்போட அப்ஜெக்டிவே மேல போயிடுச்சு. Like no one wants to settle for okay அப்படிங்கிற செட்டில்லாம் கிடையாது, நான் மேல தாண்டா இருக்கணும், கரெக்ட் அப்படிங்கிற. ஆனா இதோட ஃபிளிப் சைடு பார்த்தீங்கன்னா பர்ன்லி போன வருஷம் வந்தாங்க, ரைட்? கம்பெனி இருந்தா, ரைட்? அவங்களுக்கு வந்து Burnley suffered, right? ஆனா அவன் இண்டிவிஜுவலா he benefited, correct. I think Burnley also benefited la, அவனை கூட்டிட்டு போறது காசு வாங்குனதால Burnley said okay fine, எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி. அவங்களுக்கு ஒரு பாக்கர் வந்துச்சு, நல்லா ஆடிட்டாங்க, இப்போ நல்லா ஆடுறாங்க, ரைட்? பட் ஆனா அது இன்சிடென்டல் தானே, அவங்களுக்கு பாக்கர் வரல, இந்த தடவை வந்து அவங்க திருப்பி நல்ல ஒரு ரன் போடலன்னு வச்சுக்கோ, சாம்பியன்ஷிப்லயே சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கரெக்ட், அது பிரச்சனையா இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். Yeah. So இந்த மூணு டாபிக்ஸை வந்து if you have to combine it and if you have to end it, one,
இந்த டாக்டிக்கல் பிராக்மேட்டிசம் ஒன்று, இதுதான் விளையாடணுமா விளையாடக்கூடாதான்னு. ரெண்டாவது சென்சேஷனலிசம் அண்ட் லாயல்ட்டி. சென்சேஷனலிசம் இங்க, லாயல்ட்டி இங்க, நடுவுல டாக்டிக்கல் பிராக்மேட்டிசம் இருக்கு. இதை கம்பைன் பண்ணி அதான் சொல்றேன், இது மூணையும் கம்பைன் பண்ணி முடிக்கணும்னா வாட் இஸ் யுவர் ஃபைனல் வேர்ட்ஸ் இங்க? I think I'm going to borrow it from you, Macha. The genie has come out of the bottle in all three. Right? இப்போ வந்து அது 3-headed monster-ஆ சுத்திட்டு இருக்கு. It will be a long time before that genie goes back inside. So நம்மள மாதிரி viewing public fans தான் will have to hold the fort. Right? And not get swayed. நம்ம இங்க பார்க்க வருது, எஸ் நல்ல ஃபுட்பால் பார்க்கணும், ஆனா நம்ம ஜெயிச்சாதான் நம்ம அடுத்த வருஷம் பிரீமியர் லீக்ல வந்து இருப்போம். அந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் காம்பஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சென்சேஷனலிசம்க்கும் நம்ம தான் ஓனர்ஸ். சேயிங் தட் ஓ இந்த மாதிரி ராக்கின் வந்து 2 விஷயம் பேசுறான்னா, ஓ அவன் வந்து சவுண்ட் பைட்ஸ்க்கு தான் பேசுறான், ரைட், சரி விட்டுடு அவனை விட்டுடு அப்படின்னு நம்மளே வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும். லாயல்ட்டிக்குமே ஓ இந்த பிளேயர் இங்கேருந்து இங்கே போறானா, ரைட், அந்த அந்த போறதுக்கு ரீசன் வந்து அவன் கரியரை பார்க்கறான், அவன் வந்து ஒரு லெகசி லீவ் பண்ணணும்னு பார்க்கறான், சரி விட்டு போ, அவனுக்கு வேலை இன்னொருத்தான் வருவான், ரைட். எப்படி இல்லாலுமே இவனை வச்சு நம்ம இவனை வச்சு ப்ராஃபிட் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, அவ்வளவுதான் கான்செப்ட், பணம் தான் கடைசியா அப்படின்னு நம்மளோட காம்பஸ் அகே நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 ஜீனி இப்படிதான் இருக்க போகுது. அந்த ஜீனியை நல்லா போட்டு ஒரு லாக்குக்கு அந்த சைடு வைக்க, டோருக்கு அந்த சைடு வைக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுது. அப்படிதான் பாக்குறேன். எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் தட்ஸ் a great place to end the show. Thank you so much அஜய். இன்னைக்கு 3 செம டாபிக் பேசியிருக்கோம். பார்த்துறவங்க உங்களுடைய காமெண்ட்ஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ டெல் அஸ் தட் இஃப் யூ என்ஜாய்ட் ஆர் இஃப் யூ டிடன்ட் என்ஜாய்ட் அண்ட் யோர் காமெண்ட்ஸ். ஏன்னா நாங்க 2 பெரிய மேதை கிடையாது. we openly say we are learning from you guys. ஏன்னா போன எபிசோட்லேயே நிறைய காமெண்ட்ஸ்ல வந்துட்டு இல்ல ப்ரோ நீங்க இப்படி தப்பா சொல்லிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு அஜய் வந்து இல்ல இதுதான் நான் பார்த்தேன், இதுதான் கரெக்ட் எனக்கு தோணுதுன்னு சொல்லி அஜய் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாப்ல. ஸோ அந்த மாதிரி we are very very open to your comments. அப்பதான் எங்களுக்கும் தெரியும் ஓ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க ஒன்றும் ஃபுட்பால் என்சைக்ளோபீடியாலாம் இல்லை. ஸோ on that very note, I would say this is the whole concept of why football Manram is there. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதை தவிர்த்து இன்னும் 2 டாபிக் அதே சொல்லி நான் திருப்பி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பார்ட் 3 வேணும்னா பார்ட் 3 உங்களுக்கு வேணும்னா அதையும் வந்து காமெண்ட்ஸ்ல போடுங்க.